ஓகே, தேங்க்யூ. ஓகே, இங்க லீ குரூப் மெம்பர்ஸ் அனைவருக்கும் எங்களது மாலை வணக்கம். இன்னைக்கு ஒரு புது பிளானை பற்றி, 2 புது பிளானை பற்றின ஒரு அறிமுகம். நான் வழக்கமாக பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர் தான் எப்பவுமே எடுப்பார். புது பிளான் வந்தவன் லான்ச் ஆன உடனே எல்ஐசியில் அதை பற்றி அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடியே நம்ம கேஎஸ்ஆர் சார் தான் வழக்கமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அந்த வகையில் இன்னைக்குமே 2 பிளானை பற்றின ஒரு அறிமுகம், அருமையான வகுப்பு. உண்மையாகவே அவருக்கு நாமளாம் நன்றி சொல்ல கட்டத்தில் இருக்கிறோம். தயவுசெய்து இந்த வகுப்பு முடிகிற வரலும் கூட இருந்து கவனிங்க. ஏதாவது டவுட்ஸ்னா கேளுங்க. ஒருத்தர் டவுட்ஸ் வந்து இன்னொருத்தருக்கு, பல பேருக்கு வந்து அது ஒரு விடையா இருக்கும். தயவுசெய்து எல்லா டவுட்ஸ் கேளுங்க. வெல்கம் சார், ப்ளீஸ் வாங்க. தேங்க்யூ முனுசாமி சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு நிறைய பிளான் வந்திருக்கு. இப்போ இந்த ரீசெண்டாக ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து எல்லாமே என்ன சொல்றது, பழைய வெர்ஷன் தான், மோடிஃபைடாக வந்திருக்கு வித் சம் ஆல்ட்ரேஷன்ஸ். ஓகே, அதை பற்றி இன்னைக்கு ஒரு 2 பிளான் மாத்திரம் பிரித்து எடுக்கலான் இருக்கோம். ஒன்ஸ் அகைன் அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஸ்க்ரீன் தெரியுதாண்ணா? தெரியும் சார். ஆடியோ வீடியோ எவ்ரிதிங் இஸ் ஓகே, ரைட்? நம்ம சரஸ்வதியும் லட்சுமி வணங்கிடலாம். எப்போதும் போல லீ குரூப் வெல்கம்ஸ் யூ ஆல். எங்களது சிஓடி மெம்பர்ஸ் 5 பேர் உங்களுக்கு தெரியும். புதுசாக வந்திருக்கிறவங்க பார்த்துக்கோங்க. கல்யாணி மேடம், விஜயா மேடம், சுரேஷன் பாபு அண்ட் மைசெல்ஃப் அண்ட் மிஸ்டர் முனுசாமி. அனைவருக்கும் ஒன்ஸ் அகைன் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். பிகாஸ் இதை நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க, புதுசாக ஜாயின் பண்ணியிருப்பீங்க. இட்ஸ் அ கஸ்டமரி ப்ராக்டிஸ் டு விஷ் யூ எவ்ரி ஒன் ஹாப்பி நியூ இயர். சரஸ்வதி வணங்கிக்கலாம் மானசீகமாக, திருவள்ளுவரையும் வணங்கிக்கலாம். எங்கள் கமிட்மெண்ட்டு, எங்களோட விஷன், ரைட்? தேங்க்யூ. இன்னைக்கு 2 பிளான்ஸ், 2மே மணி பேக் தான். பீமா ரத்னா. இந்த பீமா ரத்னா முன்னாடி யாராவது வித்திருக்கீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். யாரா ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். சாட்ல போட சொல்லுங்க சார். சாட் வேண்டாம், யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சாட் என்னால ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்லுங்க. பீமா ரத்னா யாராவது வித்திருக்கீங்களா? விற்கலன்னா ஏன் விற்கல? வித்தீங்கன்னா எப்படி வித்தீங்க? என்னோட கொஸ்டின் அவ்வளவுதான். அவருக்கு அன்மியூட் பண்ணுங்க, லட்சுமி நரசிம்மனுக்கு. சார் பேசுங்க. வணக்கம் சார். குயிக்கா சொல்லுங்க. சொல்லுங்க சார். சார் பேசுங்க, மியூட் ஆயிட்டாரு. ஏன் மியூட் ஆனாரு? வேற யாராவது? சார் லக்ஷ்மி நரசிம்மன் சார் பேசுங்க. சார் கேக்குதுங்களா? கேக்குது, நல்ல கேக்குது, சொல்லுங்க. அதான் சார், வந்து பேங்க்ல மட்டும் சார் பிளான் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. நம்ம டைரக்ட் யாருக்கும் கொடுக்க முடியாது, பேங்க் மூலியமா இஷ்யூ பண்ணலாம் சார் பிளான். பீமா ரத்னா பிளான். அப்சல்யூட்லி வெல் டன். இந்த பிளான் வந்து ஏஜென்ட்ஸ் விற்க முடியாத மாதிரி இருந்தது பழைய வெர்ஷன். இப்போ ஏஜென்ட்ஸ் எல்லாம் விற்கலாம் அப்படின்னு வந்திருக்கு. அவ்வளவுதான். அந்த பாயிண்ட் தான் நான் எதிர்பார்த்தேன். வெல் டன். தேங்க்யூ சார். எப்படின்னு பார்ப்போம். இந்த மேஜர் மோடிஃபிகேஷன் இது ஒரு மணி பேக் பிளான். ஏன்னா இந்த பிளான் நம்ம விற்காதனால இந்த பிளானை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால இந்த பிளானை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக எடுக்க வேண்டியிருக்கும். அடுத்த வர்ற பிளான் கொஞ்சம் அப்படியே ஸ்லைட்டாக தொட்டுன்னு போயிடுவேன், ரைட்டா? ஏன்னா மணி பேக் தானே நம்ம கொடுக்கறது, என்டோமெண்ட் மணி பேக் தானே கொடுத்துருக்கோம் ஆண்டாண்டு காலமாக. அதனால அதை பற்றி ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். பட் அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு, ரைட்? இந்த பிளான் ஒரு மணி பேக் பிளான் தான். நம்மளை பொறுத்தவரை இது புதிய பிளான். ஏனென்றால் நாம் இதுக்கு முன்னாடி இதை விற்கவில்லை. அதனால அந்த பிளான்குள்ளேயே நம்ம போல, கரெக்டா? இப்போ இந்த பிளானை வந்து அவர் சொன்ன மாதிரி முன்னாடி வந்து கார்பரேட் ஏஜென்சி, ஐஎம்எஃப்ஸ், இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் ஃபார்ம்ஸ்னு பேரு, புரோக்கர்ஸ், காமன் பப்ளிக் சர்வீஸ் சென்டர், எஸ்பிவினா ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள், பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் அண்ட் ஆன்லைன், இவங்கெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. ஏஜென்ட்ஸ் விற்கக்கூடாதுங்கிற கண்டிஷன்ல இருந்தது இந்த பிளான். இப்போ ஏஜென்ட்ஸும் விற்கலாம். ஸோ அதனோடு
நியூ வெர்ஷன் வந்திருக்கு. பழைய வெர்ஷனை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம், ஏன்னா நம்ம விற்கல். நியூ வெர்ஷன் நம்மளை பொறுத்தளவு இது நியூ பிளான். நம்மளை பொறுத்தவரை நியூ பிளான். ஸோ நியூ பிளான் என்ன அப்படி தெரிஞ்சுக்கணும். இது ஒரு மணி பேக். மிச்ச மணி பேக் ஸ்கீம் மாதிரி இது ஒரு மணி பேக். லிக்விடிட்டி, பீரியாடிக்கல் ரிட்டர்ன்ஸ் வர்ற மாதிரி, பணம் வர்ற மாதிரி இந்த பிளானை ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. எப்போதுமே தெரியும் 90 டேஸ் பதிலாக இப்போ 30 நாள் ஆக்கிட்டாங்க. 30 டேஸ்னா குழந்தை பிறந்து பாலிசி போடுறப்போ 30 டேஸ் கம்ப்ளீட் ஆயிரும். 29 நாள் 29 நாள் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஸோ 30 into 24 hours அப்படின்னு பார்க்குறாங்க. அதை பார்த்துக்கணும், ரைட்டா? ஸோ அதனால 30 நாட்களில் எடுக்கிறதுனால அவங்களுக்கு மினிமம் டேர்ம் 20 வருஷம் தான் கொடுக்க முடியும். ஓகே, சரண்டர் வேல்யூ மிச்ச பாலிசி மாதிரியே இதுலேயும் ஃபர்ஸ்ட் இயர் ப்ரீமியம் ஃபுல்லாக கட்டினாலே சரண்டர் வேல்யூ வந்துடும். ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் இயர் ப்ரீமியம் கட்டியிருக்கணும். ஜென்ரலாக பழைய பிளான்லாம் 2 வருடங்கள் இருந்தது, அதுக்கு முந்தின இருந்தாலும் 3 வருஷம் இருந்தது, இப்போ 1 இயர் ஆகிடுது பிகாஸ் ஆஃப் ஐஆர்டிஎஸ் ரெகுலேஷன்ஸ். அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். எல்லா பிளானுமே அந்த மாதிரி தான் மாற்றிருக்காங்க இல்லையா? டெத் பெனிஃபிட் 105% ஆஃப் த டெத் பெனிஃபிட் ப்ரீமியம் பெய்டு வந்து குறையக்கூடாதுன்னு இருக்காங்க. லோன் வந்து சரண்டர் வேல்யூக்கு தக்கன குறைச்சிருக்காங்க. இது ஒரு மேஜர் மோடிஃபிகேஷன் அப்ளிகபிள் டு ஆல் பாலிசிஸ். எல்லா பாலிசிஸுக்கும் இது பொருந்தும். இது ஒரு மேஜர் மோடிஃபிகேஷன். அடுத்தது என்ன? கிரிட்டிக்கல் ரைடர் இப்போ வர்ற பிளான்ல எந்த பிளான்லையுமே கிடையாது. முன்னாடி இருந்தது. ஏடிடிபி ரைடர் உண்டு, ஆனால் பேசிக் சம் அஷ்யூர்டுக்கு மேலே போகக்கூடாது. ஏடிடிபி அண்ட் ஏபி ரைடர் அண்ட் மிச்ச ரைடர் எல்லாமே சேர்த்து 30% ஆஃப் த பேசிக் ப்ரீமியத்துக்கு மேலே போகக்கூடாது. முன்னாடி 100% இருந்தது, இப்போ 30% ஆயிடுது. அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். அது ப்ரீமியம்ஸ் ஆர் ஸ்ட்ரக்சர்ட் லைக் தட். ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? ஏபி ரைடர் ஷால் நாட் எக்ஸிட் 3 times. பேசிக் சம் அஷ்யூர்ட் 10 லட்சம்னா டெத் சம் அஷ்யூர்ட்ங்கிறாங்க. ஓகே, ஆக்சுவலி சம் அஷ்யூர்ட் ஆன் டெத்னு சொல்றாங்களே, அதனோட 3 times. அதுக்கு மேலே இது போகக்கூடாது. ஒன்லி ஏபி ரைடர். ஃபார் எக்ஸாம்பிள் 10 லட்ச ரூபா எடுத்தாங்கன்னா 30 லட்சம் வரைக்கும் எடுக்கலாம். 20 லட்சமா எடுக்கலாம், 25 லட்சமா எடுக்கலாம், 22 லட்சமா எடுக்கலாம், 5 லட்சமும் எடுக்கலாம் இல்லையா? சப்ஜெக்ட் கண்டிஷன் 1 crore மேலே போகக்கூடாது. ஜீவன் சிரோன்மணி தனி. ஃப்ரீ லுக் பீரியட் 15 நாளிலிருந்து 30 நாள் ஆக்கியிருக்காங்க. அது எல்லா பிளானுக்குமே மாற்றியாச்சு. புதுசாக இப்போ வர்ற ஸ்கீமில் எல்லாமே பிளான்ல எல்லாமே கஸ்டமைஸ்டு பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் அதை கொடுக்கணுங்கிறாங்க. கமிஷன் எனிவே ரீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க, ரிவைஸ் ஆகிருக்கு. கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் ஷீட் அண்ட் நீட் அனாலிசிஸ், அதாவது அந்த சூட்டபிலிட்டி அனாலிசிஸ் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து பாலிசி டாக்குமெண்டோட அட்டாச் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம ஃபில்அப் பண்ணி கொடுக்குறத அவங்க க்ளீன் பண்ணி பாலிசி டாக்குமெண்டோட அது போட்டு வருது. நேச் ப்ரீமியம் 3 months தான் இப்போதைக்கு போட்டிருக்காங்க. அது நிறைய சொல்கிறாங்க 1 month ஆயிடுதுன்னு. அதெல்லாம் நான் விரும்பலை பேசுறதுக்கு. இன்றைக்கி யாரோ மெசேஜ் கூட போட்டிருந்தாங்க 1 monthல யூலிப் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. பார்க்கணும், பண்ணியிருந்தா ரைட்டு. சர்க்குலர் பிரகாரம் தான் நான் எப்போதுமே பேசுவேன். நான் கண்ணால் சர்க்குலர் பார்க்காட்டா நான் பேச மாட்டேன். வாட்ஸ்அப்பில் வருது, யூடியூப்பில் வரதெல்லாம் நான் பேச மாட்டேன். வந்தால் நான் சொல்கிறேன், ரைட்டா? செட்டில்மெண்ட் ஆப்ஷன் எல்லா பாலிசிஸுக்கும் உண்டான மாதிரி 5, 10, 15 வருடங்கள் மெச்சூரிட்டி, டெத் சம் அஷ்யூர்ட், இதை இரண்டையும் பிரித்து வாங்கிக்கலாம். அதுக்கு தக்கன இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுப்பாங்க தேவைப்பட்டால், ரைட்டா? இது வந்து பாலிசி கரன்சியாக இருக்கிறப்பவே பண்ணணும். மெச்சூரிட்டி வந்து 3 மாதம் மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டும் செட்டில்மெண்ட் ஆப்ஷன் வேணுமா வேண்டாமான்னு. செட்டில்மெண்ட் ஆப்ஷன் முடிஞ்ச அப்புறம் பாலிசி ஹோல்டர் உயிரோடு இருந்து இறந்து விட்டால் அந்த நாமினிக்கு செட்டில்மெண்ட் ஆப்ஷன் கண்டினியூஸாக இன்ஸ்டால்மெண்ட்டாகவே கொடுக்கப்படும், மொத்தமாக கொடுக்கப்படாது. அதே நேரத்தில் அவர் உயிரோடு இருந்து டிஸ்கவுண்ட் பண்ணி எனக்கு செட்டில்மெண்ட், அதை ஃபார் எக்ஸாம்பிள் 20 வருஷம் பாலிசி முடிஞ்சுட்டு 23 வருஷம் வரைக்கும் அவர் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கிட்டு இருந்தார். அப்போ வந்து எனக்கு பணம் தேவையாக இருக்கேன், நான் டிஸ்கவுண்ட் பண்ணி மொத்தமாக வாங்கிக்கிறேன் அப்படின்னா வாங்கிக்கலாம். அதுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு ரேட் இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் அவர் இறந்து போயிட்டால் அந்த நாமினிக்கு அப்படி பண்ண முடியாது. அவங்க இருக்கிற வரைக்கும் அந்த இன்ஸ்டால்மெண்ட்டாக தான் வாங்கிக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் செட்டில்மெண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஓகே, டெத் பெனிஃபிட் எனிவே டெத் ஆயாச்சுன்னா எனக்கு பணம் தேவையில்லை, எங்கள் அப்பாவோ இறந்து பாலிசி ஹோல்டரோ நிறைய பணம் வச்சுட்டு போயிருக்காருன்னா அதிக இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கிக்கலாம். இது ஒரு ப்ரொவிஷன் எல்லா பாலிசிஸுக்கும் இது இருக்குது. அவங்களுக்கு தெரியும் இல்லையா? 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், மந்த்லி, குவார்டர்லி, ஆஃப் இயர்லி, இயர்லி. இது வரைக்கும் ஓகேயா? முன்சாமி என்ன, நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன்னா புரியுறதா? சரி ஓகே சரி ஓகே சார். இல்ல புரியுது. தேங்க்யூ.
சரி, கண்டினியூ ப்ளீஸ். ரைட். இப்போ பீமா ரத்னா பிளான்குள்ள வருவோம். இது ஒரு நான் பார்ட்டிசிபேட்னா போனஸ்ல இந்த பாலிசி பங்கு ஏற்காது. நான் லிங்க்டு யூலிப் கிடையாது. லைஃப் இன்சூரன்ஸ் பிளான், இண்டிவிஜுவல் பிளான். குரூப் பிளான்னா வேற இல்லையா? குரூப் இன்சூரன்ஸ் சொல்றோம் இல்லையா? இது இண்டிவிஜுவல் பிளான், சேவிங்ஸ் பிளான் வித் லிமிடெட் பிரீமியம் பேமெண்ட் டேர்ம். அவ்வளவுதான். ரைட். இது என்ன சார்? 3 டேர்ம் இருக்கு. ஓகே, 3 டேர்ம் இருக்கு. எப்படி நம்ம அது கொடுக்குறாங்க பார்ப்போம். சர்வைவல் பெனிஃபிட் பாலிசி டேர்ம் -2 இயர்ஸ். ரைட். பீமா ஸ்ரீ மாதிரி தான் பேமெண்ட் வந்து பாலிசி டேர்ம் -4, இன்ஸ்டால்மெண்ட் வந்து இங்க 20 வருஷம்னா 18 19, ரைட்டா? 15 வருஷம்னா 13 14, 25 வருஷம்னா 23 24ல 50%, 25% 25% வாங்கிட்டு பேலன்ஸ் 50% மெச்சூரிட்டி பெனிஃபிட். மெச்சூரிட்டி சம் அஷ்யூர்ங்கிற கான்செப்ட் என்னன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இவ்வளவு நாள் நம்ம மெச்சூரிட்டினா சம் அஷ்யூர் நினைச்சுட்டு இருந்தோம். மணி பேக்கை பொறுத்த அளவுல மெச்சூரிட்டி சம் அஷ்யூர்னா என்ன பேலன்ஸ் எஸ்பி கொடுக்காம இருக்காங்களோ தட் இஸ் கால்டு மெச்சூரிட்டி சம் அஷ்யூர். நான் அதை சொல்றேன்னா அது ஒரு ரீசன் இருக்கு. பின்னாடி வர ஸ்லைட்ல உங்களுக்கு தெரியும். இதுக்கு கேரண்டீட் அடிஷன்ஸ் உண்டு. ஃபர்ஸ்ட் 1லேருந்து 5 வருடங்கள் வரைக்கும் 50 ரூபாய் பெர் 1000 சம் அஷ்யூர். ஃபார் எக்ஸாம்பிள் 10 லட்சம் ரூபானா very simple to calculate, divided by 1000 into 50 into 5 years. Then 6th to 10th year. இதே தான். அப்போ வரப்போ 55 rupees போட்டுக்கணும். 11th to 25. இங்கே என்ன ஒரு இந்த பிளான்ல பெரிய அட்வான்டேஜ்னா ஃபார் தி என்டையர் பாலிசி டேர்ம் கேரண்டீட் அடிஷன்ஸ் ஆர் பீயிங் கிவன். மிச்ச பிளான்லாம் பீமா ஸ்ரீல பார்த்தீங்கன்னா பிபிடிக்கு மாத்திரம் தான் கொடுப்பாங்க. பீமா ஜோதியில ஃபுல்லா கொடுப்பாங்க. இந்த பாலிசிலையும் என்டையர் பாலிசி டேர்முக்கு 25 வருஷம்னா 25 வருஷத்துக்கும் கேரண்டீட் அடிஷன்ஸ் உண்டு. இந்த லாஜிக்ல கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் 5 வருஷத்துக்கு 50 ரூபா, அடுத்த 5 வருஷத்துக்கு 55 ரூபா, அதுக்கு மேல ரெஸ்ட் ஆஃப் த இயர்ஸுக்கு 60 ரூபா பெர் 1000 சம் அஷ்யூர்டு இன் அடிஷன் டு சர்வைவல் பெனிஃபிட்ஸ். அது ஈக்குவலன் டு பேசிக் சம் அஷ்யூர்ட். ரைட். பிளான் நம்பர் 764 மனசுல வச்சுக்கோங்க. ஓகே, 7 6 13 4 17 8, ரைட்டா? பாலிசி டேர்ம் 3 டேர்ம் தான், 15 20 25. அதுதான் பிரீமியம் கட்டுறது -4. எந்த வருஷம் எடுக்கிறீங்களோ -4. பீமாஸ்ரீ அப்படித்தானே, சிமிலர் டு பீமாஸ்ரீ. ஓகே, பட் பெனிஃபிட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி வேரி ஆகும். பீமாஸ்ரீ நான் ஏன் சொல்றேன்னா அந்த பிபிடிக்கு வேண்டி உங்களுக்கு சொல்றேன். ரைட்டா? மினிமம் 30 days. ஓகே, குழந்தைகளுக்கு எடுக்கிறப்ப மினிமம் 18 வயசு ஆணுங்கிறதுனால 30 days குழந்தைகளுக்கு நம்ம 15 வருஷம் கொடுக்க முடியாது இல்லையா? மேஜர் ஆனும். அதனால 20 வருஷம் இல்லை 25 வருஷம் தான் கொடுக்க முடியும். ரெஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு 5 வயசுலேருந்து 15 வருஷம் டேர்ம் கொடுக்கலாம். இப்போ 5 வயசு குழந்தைக்கு போட்டிங்கன்னா 15 வருஷம் கொடுத்தா 20 வயசு ஆயிரும். இப்போ 30 நாள் குழந்தைக்கு வந்து 15 வருஷம் போட்டேன்னா என்ன ஆகும்? 15 வயசு 30 நாள் தானே வரும். தட் இஸ் த ரீசன். மேஜர் ஆனால் தானே பணம் கொடுப்போங்கிறது நம்ம எல்ஐசி கான்ட்ராக்டே அப்படி தானே இல்லையா? அதுதான் மினிமம் ஏஜ் அட் மெச்சூரிட்டி. ரைட். 20 years completed. 15 years and 20 years பாலிசி டேர்முக்கு. 25 இயர்ஸுக்கு 25 இயர்ஸ் தான். இப்போ மேக்சிமம் ஏஜ் அட் என்ட்ரி அந்தந்த ஏஜுக்கு தக்கன போட்டிருக்கேன். இப்போ இட் இஸ் எ கொஸ்டின் அவர் பிரேக். இந்த கொஸ்டின் மார்க் எதுக்கு போட்டிருக்கேன்? இங்க என்ன ஃபில்அப் பண்ணணும்? யாராவது சொல்ல முடியுமா? மேக்சிமம் ஏஜ் அட் என்ட்ரி என்னன்னு கேட்டிருக்கேன். கொஸ்டின் மார்க் குயிக்கா சொல்லணும். 1/2 நிமிஷம் தான் டைம் தருவேன். லாஸ்ட் பர்த்டே சார். லாஸ்ட் பர்த்டே சார். 54 லாஸ்ட் பர்த்டே சார். நான் அதெல்லாம் கேட்கல. மேக்ஸிமம் ஏஜ் அட் என்ட்ரி பிளாங்கா விட்டுருக்கேன். அந்த ஆன்சர் தான் நீங்க சொல்லணும். சார் லாஸ்ட் பர்த்டே 54 சார். நோ. வேற 50. தவறு நீங்க சொன்னது. வேற யாரும் சொல்றீங்களா? வள்ளியப்பன் சார் நீங்க முடிச்சிட்டீங்கன்னா பேச போறீங்களா? வள்ளியப்பன் சார் பேச போறேன் சார். 70 years. சூப்பர், வெல் டன். எல்லா பாலிசிக்குமே 70 years. அதுதான் இங்க என்ன ஆகுதுன்னா வெரி ஈஸி. நீங்க பார்க்கணும். இந்த பக்கம் 55, அந்த பக்கம் 15 கூட்டினா 70. இந்த பக்கம் 50, அந்த பக்கம் 20 70. இந்த பக்கம் 45, அந்த பக்கம் 25 70. கரெக்டா? அவ்வளவுதான். திஸ் இஸ் கால்ட் அனாலிட்டிக்கல் எபிலிட்டின்னு பேரு. நம்ம குரூப் எல்லாம் அந்த மாதிரி இருக்கணுங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு.
சிம்பிள் அனாலிட்டிக்கல் தான். அதுக்கு மேத்தமெட்டிக்ஸ்லாம் ரொம்ப படிக்க வேண்டாம். ஓகே, மினிமம் பேசிக் சம் அஷ்யூர்ட் 5 லட்சம். ஏன்னா மணி வேல்யூலாம் ஒண்ணுமே இல்லை. நம்ம எந்த பாலிசிக்குமே நம்ம 2 லட்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டா சொல்றோமேங்கிறது வேற. லைஃப் வேல்யூ, ஹியூமன் லைஃப் வேல்யூலாம் பார்த்தா மினிமம் சம் அஷ்யூர்டு 20 லட்சத்துக்கு கீழே பேசக்கூடாது. அதனால இதுல மினிமம் சம் அஷ்யூர்டு 5 லட்சம், மேக்சிமம் நோ லிமிட், மல்டிபிள்ஸ் வந்து 25,000. ரைட், இது பேசிக் கண்டிஷன்ஸ். டெத் பெனிஃபிட் இங்க வந்து எஸ்யூசிங்கிற கான்செப்ட்ல 125% ஆஃப் த பேசிக் சம் அஷ்யூர்டு, இல்ல 7 டைம்ஸ் ஆஃப் த ஆனுவலைஸ்டு பிரீமியம். அவ்வளவுதான். ரைட்டா? பிளஸ் சிம்பிள் ரிவர்ஷனரி போனஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். இங்க வந்து கேரண்டீட் அடிஷன்ஸ் போட்டிருக்கணும். சிம்பிள் ரிவிஷனரி போனஸ் வராது, இங்க கேரண்டீட் அடிஷன்ஸ் போட்டிருக்கேன். அதனால எஸ்ஆர்பிங்கிறத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். எஃப்ஏபியும் கிடையாது. இந்த பிளான்ல லாயல்டி அடிஷன் கிடையாது. லாயல்டி அடிஷன் கொடுக்குற இடத்துல ஃபைனல் அடிஷன் போனஸ் கிடையாது டெஃபினட்டா. இந்த பிளான்ல ஒன்லி கேரண்டீட் அடிஷன்ஸ் மாத்திரம் தான் உண்டு. ரைட்? இப்ப பாருங்க இந்த சர்வைவல் பெனிஃபிட்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகும். 15 வருஷத்துக்கு 13, 14வது வருஷம் 25% ஆஃப் த பேசிக் சம் அஷ்யூர்ட். வென் ஐ சே பேசிக் சம் அஷ்யூர்ட் 10 லட்சம்னா 10 லட்சம். டெத் சம் அஷ்யூர்டா 12,50,000. புரிஞ்சுக்கோங்க. 12,50,000 இது கொடுக்க மாட்டாங்க. பிஎஸ்ஏனா பேசிக் சம் அஷ்யூர்ட், அதுல தான் அந்த பெர்சன்டேஜ் கொடுப்பாங்க. இறப்பு நடக்கிறப்ப மட்டுமே the death sum assured will apply, which is 125% of the basic sum assured. 125% of the basic sum assured. அந்த எஸ்யூசி கான்செப்ட்ல அதுதான் வரும். கரெக்டா? அப்போ 15 வருஷ பாலிசிக்கு 11 வருஷம் கட்டினா போறோம் பணம். 13, 14வது வருஷத்துல 25% வந்துவிடும். 15வது வருஷம் மெச்சூரிட்டி வருஷத்துல 50% ஆஃப் த சர்வைவல் பெனிஃபிட் வந்துடும். அப்ப அது மெச்சூரிட்டி சம் அஷ்யூர்ட்னு பேரு. அது இல்லாம ஃபர்ஸ்ட் 5 வருஷத்துக்கு 50 ரூபா பெர் 1000 மேனிக்கு, அதுக்கு அடுத்த வருஷத்துல 55 ரூபா பெர் 1000 மேனிக்கு வரும். ஸோ கமிங் டு த 20 இயர்ஸ் டேர்ம் 25%, 18 and 19. ரைட்? கடைசி 2 வருஷம். ஓகே, கடைசி 2 வருஷம் பிளஸ் லாஸ்ட் இயர்ல 50%. ஸோ 50% எஸ்பியா கொடுக்குறாங்க, 50% மெச்சூரிட்டி சம் அஷ்யூர்டா கொடுக்குறாங்க. வெரி சிம்பிள். அப்படி எடுத்துக்கோங்க. 25 வருஷம் 3 டேர்ம் தான். 23, 24, 25வது வருஷத்துல 50%. இது வரைக்கும் ஓகேயா? ஓகேங்க சார், ஓகேங்க சார். ஐ வாண்ட் ஆடியன்ஸ் ஆல்சோ டு ரிப்ளை, நாட் ஓன்லி அவர் சிஓடி மெம்பர்ஸ். சார் ரொம்ப ஸ்பீடா போற சொல்லக்கூடாது. ரைட்டா? ஓகே. இப்போ இந்த சார்ட்டை பார்த்துட்டா போறோம், எவ்வளவு எஸ்பி கிடைக்கும், எவ்வளவு மெச்சூரிட்டி கிடைக்கும். இதுதான் பாலிசி. ஸோ இதை முடிஞ்சு பார்த்துட்டு புரிஞ்சுட்டீங்கன்னா முடிச்சிடலாம். ஓகே, ரைட்? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாலிசி டேர்ம், மேலே போட்டிருக்கிறது பாலிசி இயர். அனிவர்சரின்னு சொல்றாங்க இல்லையா? வாட் இஸ் தட் அனிவர்சரி? அனிவர்சரினா இன்னைக்கு இந்த பாலிசி ஆரம்பிச்சீங்கன்னா அடுத்த வருஷம் இதே தேதியில அது வரைக்கும் அனிவர்சரி. அடுத்த வருஷம் இதே டேட்ல வர்றது அனிவர்சரி டேட். ரைட்டா? நம்ம வெட்டிங் அனிவர்சரி மாதிரி. ஓகே, அதனால தான் பாலிசி அனிவர்சரி சொல்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் காலம் டேர்ம்னு போட்டிருக்கேன் 15, 20, 25. இந்த பக்கம்லாம் பெனிஃபிட்ஸ் எப்படி வரும்னு போட்டிருக்கேன். ப்ளூ கலர்ல போட்டது மெச்சூரிட்டி பெனிஃபிட்ஸ். இந்த பக்கம் ஓகே, இங்க ரெட்ல போட்டிருக்கேன். ஓகே, 20. இப்போ 15 வருஷ பாலிசி, இந்த ஃபர்ஸ்ட் பிளாக் எடுத்துக்கோங்க. 15 வருஷ பாலிசி. ரைட்டா? இந்த 15 வருஷ பாலிசிக்கு 13, 14, 25%, 20%, 25%, 50, 15வது இதுக்கு 50%. ஸோ அந்த டோட்டல் பேசிக் சம் அஷ்யூர்ட் இதுல கவர் ஆயிரும். கரெக்டா? அதே மாதிரி தான் இங்க. நான் இங்க கேரண்டீட் அடிஷனை பத்தி பேசவில்லை. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் சார். வந்து ராஜகோபால் சார் கேரண்டீட் அடிஷனை பத்தி இங்க சொல்லலேன்னு சொல்லாதீங்க. எஸ்பிஸை எப்படி கொடுக்குறாங்க? அந்த ப்ளூ கலர் ஏன் போட்டிருக்கேன்னா மெச்சூரிட்டி சம் அஷ்யூர்ட்னு அதுக்கு பேர். எப்போதுமே திரும்பி சொல்றேன், மெச்சூரிட்டி சம் அஷ்யூர்ட் வேற, எஸ்பி வேற. as far as மணி பேக் பிளான்ஸ் ஆர் கன்சர்ன், மணி பேக் பிளானை பொறுத்த அளவில் மெச்சூரிட்டி சம் அஷ்யூர்ட்ங்கிறது மெச்சூரிட்டியில பேலன்ஸ் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, தட் இஸ் கால்ட் மெச்சூரிட்டி சம் அஷ்யூர்ட். ஏன் சொல்ல வரேன்னா அந்த பெய்ட் அப் கான்செப்ட்ல அதை தான் எடுத்துப்பாங்க. நான் மெச்ச ஸ்லைடு அதுக்கு சொல்றப்ப உங்கள்ட்ட காமிக்கிறேன். இதுதான் 25வது வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 23வது வருஷம். ஃபார் எக்ஸாம்பிள் 25 வருஷ பாலிசி எடுக்கிறாங்க, 10 லட்ச ரூபா எடுக்கிறாங்கன்னா 23 வருஷம் முடிஞ்ச உடனே 2,50,000 ரூபா. 24 வருஷம் முடிஞ்ச உடனே 2 லட்சத்து நாட்டு 24 வயசு கிடையாது, 24வது பாலிசி இயர். எல்லாமே ஏஜே நான் போடல. பாலிசி டேர்ம்
பிபிடி அந்த இது பாலிசி இயர் தான் போட்டிருக்கேன். பேலன்ஸ் 50, 5 லட்சம் ரூபா. ஸோ 2.5 லட்சம் 2.5 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் ரூபா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு பெர்சன்டேஜாக காமிச்சிருக்கேன். சரி சார், இப்போ கேரண்டீட் அடிஷன் எப்படி பார்க்கலாம்? ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு போட்டிருக்கேன். டேர்ம் வந்து 25 வருஷம். அப்போ 21 வருஷம் கட்டினா போதுமானது. ஒரு இலஸ்ட்ரேஷன் உங்களுக்கு எப்படின்னு தெரியணும் இல்லையா? அப்போ இங்க பிரீமியத்தை நான் போடல, அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். பிரீமியம் என்ன அப்லோட் ஆகல, அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். பெனிஃபிட்ஸ் தான் பார்க்கணும், ரைட்டா? இப்போ கேரண்டீட் அடிஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 இயருக்கு 5 லட்சம் ரூபா வந்துடுறதா. அடுத்தது 6 to 10th இயருக்கு 55 ரூபா மேனிக்கு 5,50,000 வந்துருக்கு. 11th to 25th இயருக்கு 60 ரூபா மேனிக்கு எவ்வளோ வருது? 18 lakhs. கரெக்டா? 18 lakhs வருது. கரெக்ட் தானே? ஸோ இங்க என்ன கேட்குறேன்னா 25வது வருஷம் கொடுக்குறப்போ இந்த எஸ்பி எப்போ கொடுப்பாங்க? 2 எஸ்பி. யாராவது சொல்ல முடியாது? மொத்தம் 3 எஸ்பி. அதில் ஒன்று வந்து மெச்சூரிட்டி சம் அஷ்யூர்டு. 25 வருஷம் வர்றப்போ என்ன கொடுப்பாங்க? 23வது வருஷத்தில் 25%, 24வது வருஷத்தில் 25%, 25வது வருஷத்தில் 50%. ஸோ டோட்டல் எவ்வளவு? 28,50,000. இந்த 10 லட்ச ரூபாங்கிறது பேலன்ஸ் மெச்சூரிட்டி சம் அஷ்யூர்டு. கரெக்டாக 50%. ஸோ டோட்டலி பார்த்தீங்கன்னா 48,50,000 வருகிறது. 20 lakh சம் அஷ்யூர்ட் பாலிசிக்கு டபுள் ஆகி கூடயே வருகிறது. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதில் முக்கியம் என்னன்னா 25 வருஷ பாலிசியை 21 வருஷம் கட்டினா போதுமானது. அப்போ டபுள் ஆகுது. இந்த இதை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பணம் 5 வருஷத்துக்கும் இந்த கடைசி வருஷம் வர்றப்போ நம்ம வந்து ஒரு ஆனிட்டி டெபாசிட்டோ யூலிப்போ அப்படிலாம் வாங்கி போட்டோம்னா அது நமக்கு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நிறைய பேர் நம்ம அப்படி தானே ரீசைக்கிளிங் பண்ணுறோம். அப்கோர்ஸ் இதெல்லாம் இப்போ லாங் டேர்மாக இருந்தால் கூட கேஷ் ஃப்ளோ இருக்குது இல்லையா? அதனால் இதையே நீங்கள் பிரித்து கொடுக்கலாம். 10 லட்சமாக 3 டேர்மும் கொடுக்கலாம். 15 வருஷம் ஒன்று, 20 வருஷம் ஒன்று, 25 வருஷம் ஒன்று. அவருக்கு கேஷ் ஃப்ளோ வந்துட்டே இருக்கும். ஐ வில் ஷோ யூ ஒன் எக்ஸல் ஸ்டேட்மெண்ட். அப்போ உங்களுக்கு தெரியும் அது. இது பெனிஃபிட்ஸ். முதல்ல காமிச்சது எவ்வளவு கொடுப்பாங்க. இது ஒரு சம் அஷ்யூர்டை போட்டு எவ்வளவு கொடுப்பாங்க. இப்போ பாலிசி கண்டிஷன்ஸ்குள்ள போகலாம். கேரண்டீட் அடிஷன் சொல்லிட்டேன். 50 ரூபா ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸுக்கு, 55 ரூபா அடுத்த 5 இயர்ஸுக்கு, ரெஸ்ட் ஆஃப் த இயர்ஸுக்கு 60 ரூபா பெர் 1000 சம் அஷ்யூர்டு. இங்க வந்து லாயல்டி அடிஷன். சார் யார் இப்போ ஹேண்ட் ரைஸ் பண்ணக்கூடாது. கொஸ்டின்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க, கடைசியில் கேளுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணால் எனக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகும், என்னால் பேச முடியாது. தயவு செய்து ஹேண்ட் ரைஸ் பண்ணாதீங்க. கொஸ்டின் ஆன்சர் வர்றப்போ கேளுங்க, கடைசி வரைக்கும் இருங்க. உண்மையிலேயே உங்களுக்கு ஆன்சர் வேணுமென்றால். சரியா? ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் ஈக்குவல் டு பேசிக் சம் அஷ்யூர்ட் தான் கொடுக்க முடியும். ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் ஏபி ரைடர் வந்து 3 டைம் கொடுக்கலாம். தேவைப்பட்டாதான், ஆப்ஷன் தான் அது. ஓகே, 10 லட்ச ரூபா பாலிசிக்கு 10 லட்ச ரூபாயும் கொடுக்கலாம், 5 லட்ச ரூபாயும் கொடுக்கலாம், 15 லட்சம் கொடுக்கலாம், 20 கொடுக்கலாம், 25 கொடுக்கலாம், 30 கொடுக்கலாம். ஆனால் 31 லட்சம் கொடுக்க முடியாது. புரிஞ்சுதா? இதுதான் அதை பார்த்துக்கணும். டேர்ம் அஷூரன்ஸ் ரைடர் கொடுக்கலாம், ப்ரீமியம் வெவ்வேறு பெனிஃபிட் கொடுக்கலாம். ஏன்னா குழந்தை பாலிசிங்கிறதுனால 17 வயசு வரைக்கும் தான் கொடுக்கும். ப்ரீமியம் வெவ்வேறு பெனிஃபிட் திரும்பி நான் சொல்கிறேன், குழந்தை மைனராக இருக்கும்போது தான் கொடுக்க முடியும். பிடபிள்யூபி ரைடர் குழந்தையினோட 25வது வயசோட அந்த ரைடர் பெனிஃபிட் முடிந்துவிடும். அது ரைடர் பெனிஃபிட் கொடுக்கறதே ஃபாதருக்கு தான். கரெக்டா? ஓகே, கிரிட்டிக்கல் இல்னஸ் கிடையாது. எல்லா மோடும் உண்டு அதர் தென் சிங்கிள் ப்ரீமியம். கிரேஸ் பீரியட் 15 நாள் மந்த்லிக்கு, மிச்சதெல்லாம் 30 நாள் ஃபார் அதர் மோட்ஸ். இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். ரைட். மோட் ரிபேட் 2%, 1%. அது பழைய பாலிசி, அதே தான். ஹையர் சம்மர்ஷருக்கு நிறைய கொடுக்குறாங்க. அதெல்லாம் ப்ரீமியத்தில் இன்பில்ட்டாக வந்துடும். கரெக்டா? ஸோ நிறைய எவ்வளோக்குள்ள நீங்கள் பிக் டிக்கெட் பேசுகிறீங்களோ ப்ரீமியம் கம்மியாகும். அதனால தான் பிக் டிக்கெட்டாக பேசணும். இதனால தான் இங்கே மினிமமே 5 லட்சங்கிறது வேற. பிக் டிக்கெட் பேசினா ப்ரீமியம் நிறைய ஆகும். ப்ரீமியம் நிறைய ஆகினா கமிஷன் நிறைய வரும். கமிஷன் நிறைய வந்தால் எம்டிஆர்டி போகலாம் இல்லையா? இப்படி நம்ம பார்க்கணும். ஒரு மனுஷனோட லைஃப்பை நம்மளே குறைச்சி எடை போட்டு 5 லட்சம் போடுங்க, 3 லட்சம் போடுங்க, 2 லட்சம் போடுங்கன்னு சுண்டல் விற்கிற மாதிரி கேட்கக்கூடாது. ஒருத்தரோட லைஃப்பை பார்த்து அவன் இன்கம் என்னன்னு தெரிஞ்சுட்டு மினிமம் அட்லீஸ்ட் வி ஷுட் டாக் 25 lakhs. ரைட்டா? இப்படி சிங்கிள் ப்ரீமியம்னா 50 லட்சத்துக்கு குறைஞ்சி பேசக்கூடாது. தோ இட் இஸ் நாட் எ சிங்கிள் ப்ரீமியம் கிளாஸ், ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங். ஓகே, செட்டில்மெண்ட் ஆப்ஷன் நம்ம சொல்லிட்டோம். அதே மாதிரி தான்
மினிமம் இன்ஸ்டால்மெண்ட் 5,000 15,000 25,000 50,000 இருக்கணும் மந்த்லி குவார்டர்லி ஆஃப் ஏடி ஏடி மோடுக்கு. அது இல்லாட்டா செட்டில்மெண்ட் ஆப்ஷன் வாங்க முடியாது. ரைட்டா? மொத்தமாக கொடுத்துருவாங்க. டெத் பெனிஃபிட்டும் அதே லாஜிக் தான். ஆன்லைன் சேல் ரிபேட் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து ஆஃப்லைனில் விற்க போகிறோம். அதுக்கு ரிபேட் கொடுக்குறாங்க. அது ஆன்லைன் சேல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால போட்டிருக்கேன். ஆன்லைன்லேயும் இந்த பாலிசி வாங்கலாம். அதுக்கு ப்ரீமியம் கம்மியாக இருக்குது. ஓகே, இது கமிஷன் ஸ்ட்ரக்சர். பிபிடி குறைஞ்சதுனால ஃபர்ஸ்ட் இயருக்கு 15%, ரெஸ்ட் ஆஃப் தி இயர்ஸுக்கு 20%. ஓகே, கமிஷன் உங்களுக்கு எப்பவுமே தெரியும், பிபிடி பீரியட் தான் கொடுப்பாங்க. ரைட்டா? 7th to 6th இயர், முன்னாடிலாம் 2-3வது வருஷத்துக்கு தான் 7.5% இருந்தது. இங்கே வந்து 2 to 6 வருஷம் வரைக்கும் 7.5%, 7.5%. 7th இயர்லேருந்து 5%, 5%. இது எல்லாமே ஒரு பெர்சிஸ்டன்சின்னு சொல்கிறாங்க இல்லையா, கண்டினியூட்டி, பாலிசியை ஃபோர்ஸில் வச்சுக்கணுங்கிற அந்த லாஜிக்கில் எல்ஐசி இஸ் மோட்டிவேட்டிங் ஏஜென்ட்ஸு. அதனால இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க கமிஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் இயரில் குறைஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் 2nd to 6th இயரில் ஜாஸ்தியாக வருது. அது நம்ம பார்க்கணும். இது வரைக்கும் ஓகேயா அண்ணா? முனுசாமி என்ன ஓகேயா? ஓகே சார். ரைட். ஓகேங்க சார். ஓகேங்க சார். பிகாஸ் இந்த பிளான் தான் கொஞ்சம் நிறைய பேசணும், மணி பேக்கில் ரொம்ப பேசுறதுக்கு இல்லை. ஓகே, இப்போ இதில் பெய்டப்ங்கிறது கொஞ்சம் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம லைவாக பார்க்கணும். அதை நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ என்ன பண்ணிட்டாங்க எல்ஐசியில், ஆஸ் பர் ஐஆர்டிஏ ரூல், எப்போ சரண்டர் 1 இயர் கழிச்சு சரண்டர் பண்ணாலும் நீங்கள் நிறைய பணம் கொடுக்கணும், பாலிசி ஹோல்டருக்கு லாஸ் ஆகக்கூடாது அப்படின்னு ரூல் வந்ததுனால எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிஸுக்கும் ஒரு வருடம் அட்லீஸ்ட் அவங்க ஃபுல் ப்ரீமியம் கட்டியிருந்தா, அவங்க கட்டாமல் விட்டு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு பெய்டப் ஆகிடுதுன்னா சரண்டர் பண்ணிக்கலாங்கிற லாஜிக்கும் இருக்குது. அதில் கேரண்டீடு சரண்டர்னா 2 வருஷம் ப்ரீமியம் கட்டிங்கிற லாஜிக் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஸோ பெய்டப் ஆகிடுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1 வருஷம் பாலிசி எடுத்துகிட்டு கட்டுறாரு, ஒரு வருஷம் 8 months கழிச்சு எங்கேயாவது ஊருக்கு போயிடுறாரு, ஃபாரின் போயிடுறாரு, ஒரு 3 வருஷம் கழிச்சு வராரு, எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு கண்டினியூ, எனக்கு கட்டின பணம் கிடைக்குமான்னு கேட்குறப்போ இதுதான், தட் இஸ் கால்டு பெய்டப். பெய்டப் உங்களுக்கு தெரியும், சிம்பிள் கால்குலேஷன். பேசிக் சம் அஷ்யூர்டு, அது இல்லாமல் எவ்வளோ வருஷம் ப்ரீமியம் கட்டியிருக்கோம், பேசிக் சம் அஷ்யூர்டு மல்டிப்ளைட் பை தி இயர்ஸ், எவ்வளோ ப்ரீமியம் கட்டியிருக்கோம், டிவைடட் பை எவ்வளோ ப்ரீமியம் கட்டணும். இங்கே பாலிசி டேர்ம் கிடையாது, பிபிடி. ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பாலிசிஸில் ஃபார் எக்ஸாம்பிள் என்டோமெண்ட்டில் 20 வருஷம்னா 20 வருஷம் கட்டுறோம், அப்போ 20 வருஷம் எடுத்துக்கணும். இங்கே பிபிடி தான் எடுத்துக்கணும். ஓகே, எவ்வளோ வருஷம் கட்டியிருக்கீங்க, எவ்வளோ வருஷம் கட்ட வேண்டியிருக்கு, அந்த லாஜிக். இது ஸ்டாண்டர்ட் கால்குலேஷன், எல்லாருக்கும் தெரியும். ரைட்டா? இது ஒன்றும் புதுசாக சொல்லணுங்கிறது இல்லை, இருந்தாலும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ டெத்து பெய்டப் சம் அஷ்யூர்டுங்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து இதே லாஜிக் தான், ஃபார்முலா அதே தான். மைனர் லைஃபுக்கு டேட்டா கமெண்ட்மெண்ட் ரிஸ்க் கிடைக்கலன்னா ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 30 வயசு குழந்தைக்கு எடுக்கிறாங்க. ஓகே, 30 வயசு இல்லை, 30 நாள் 30 நாள் குழந்தைக்கு எடுக்கிறாங்க. 2 வருஷங்கள் கழிச்சு தான் ரிஸ்க் கவரேஜ் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? ஃபார் சம் ரீசன் அன்ஃபார்ச்சுனேட் ஈவன் 1.5 வயசுல ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஒன்லி ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம், ஏன்னா ரிஸ்க் கவரேஜ் ஸ்டார்ட் ஆகலைங்கிறதுனால. அதில் வேற ஏதாவது ரைடர் ப்ரீமியம் இதெல்லாம் இருந்ததுன்னா அதில் கழிச்சுன்னு கொடுப்பாங்க. இது வந்து ஒரு பெய்டப்புக்கு உண்டான பேசிக் ஃபார்முலா, எல்லாருக்கும் தெரியும். டெத் பெய்டப் சம்மஷனாலும் அதே தான். 2 வருடங்கள் பணம் கட்டுறாரு, அப்புறம் கட்டாமல் விட்டுறாரு 2 வருஷம், 4வது வருஷத்துல இறப்பு நடந்ததுன்னா சம்மஷூட் ஆன் டெத். சம்மஷூட் ஆன் டெத்துங்கிறது எவ்வளவு? இங்க சம்மஷூட் ஆன் டெத்துங்கிறது என்ன வரும்? 10 லட்சம் ரூபானா 12,50,000 வரும். ரொம்ப ரொம்ப கவனிக்கணும். மேலே சாம்பிள் பெய்டப் கால்குலேஷனுக்கு பேசிக் சம்மஷூட் போடுவாங்க. டெத் ஆகிடுத்துனா பெய்டப் கால்குலேட் பண்ணுறப்போ 10 லட்சம் ரூபாயை 12,50,000 கால்குலேட் பண்ணுவாங்க. சாதாரணமாக பெய்டப் ஆகிடுத்து உயிரோடு இருந்து பேலன்ஸ் எப்போது வாங்குறப்போ தட் இஸ் கால்டு பேசிக் சம்மஷூட். 10 லட்சம் கணக்கில் எடுத்துப்பாங்க. இங்கே 12.5 லட்சமாக எடுத்துட்டு எவ்வளோ வருஷம் பணம் கட்டியிருக்காரு பார்த்துட்டு, எவ்வளோ வருஷம் பணம் கட்ட வேண்டியிருக்குன்னு பார்த்துட்டு அந்த ஃபார்முலாவில் கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கு அந்த டேட்டு வரைக்கும் எதை கேரண்டி டெசிஷன் அப்ரூவ் ஆகியிருந்தால் அதையும் கொடுப்பாங்க. இது ஒரு சிம்பிள் பேசிக்ஸ், எல்லாருக்கும் தெரிய வேண்டியது. சரி சார், இப்போ என்ன சார் சொல்றீங்க? இப்போ இதில் 2 கான்செப்ட் வச்சுருக்காங்க, ரொம்ப ரொம்ப புரிஞ்சுக்கோங்க. நான் பெய்டப் பற்றி ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதில் பேசுகிறேன்னா ஒரு ரீசன் இருக்குது. இதில் ஒரு இக்கு வச்சுருக்காங்க, அதனால தான் நான் இவ்வளோ பேசுகிறேன்.
எப்போ இந்த பெய்ட் அப் சம் அஷ்யூர்டு 5 லட்சத்துக்கு கீழே இருக்கோ, இப்ப இந்த ஃபார்முலா பிரகாரம் பெய்ட் அப் சம் அஷ்யூர்டு 5 லட்சத்துக்கு பெய்ட் அப் சம் அஷ்யூர்டு பாலிசி பேசிக் சம் அஷ்யூர்டு 10 லட்சம் ரூபா இருக்கலாம். இந்த பெய்ட் அப் கால்குலேஷன்ல 5 லட்சம் ரூபாய் கீழே இருந்ததுனால் அப்போ பேசிக் சம் அஷ்யூர்டு டோட்டல் பீரியட் ஃபார் விச் பிரீமியம் அதே ஃபார்முலா தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். 14 லட்சம் ரூபா பேசிக் சம் அஷ்யூர்டு, 6 வருடங்கள் பிரீமியம் கட்டியிருக்காங்க, 25 வருஷம் பாலிசி, 21 வருஷம் கட்டினா போறோம். கரெக்டா? அப்போ பெய்ட் அப் சம் அஷ்யூர்டு எப்படி கால்குலேட் பண்றோம்? 14 லட்சம் இன்டூ 6/21 4 லட்சம் ரூபா. இப்போ 4 லட்சம் ரூபா பெய்ட் அப் சம் அஷ்யூர்டு வந்துடுது. ரைட்டா? இது ஒரு கால்குலேஷன். இப்போ 5 லட்சத்துக்கு கீழேங்கிறதுனால அப்படி காமிக்கிறேன். இப்போ இங்க 6க்கு பதிலாக 9 போட்டீங்கன்னா இந்த 4 அமௌண்ட் ஏறிடும் இல்லையா? எவ்வளவு பணம் கட்டுறாங்களோ அதுக்கு தகுந்த பெய்ட போறோம். இந்த ஃபார்முலா புரிஞ்சுதா? வெரி சிம்பிள். மொபைல்ல போட்டா வந்துடும். சரி, இப்போ இந்த பெய்ட் அப் சம் அஷ்யூர்டு 5 லட்சத்துக்கு மேல எப்படி போறது? அப்போ சிம்பிளா நானே அதே ஸ்ட்ரக்சரை தான் போட்டிருக்கேன். 8 வருஷம் கட்டின மாதிரி அசியூம் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ 5,33,333 ரூபா 33 பைசா வந்துடுது. ரைட்டா? அப்போ இப்போ இங்க போட்டிருக்கிறது பெய்ட் அப் சம் அஷ்யூர்டு 5 லட்சத்துக்கு மேல. முதல்ல காமிச்சா அது பெய்ட் அப் சம் அஷ்யூர்டு 5 லட்சத்துக்கு கீழே. பேசிக் சம் அஷ்யூர்டுக்கு எப்படி பெய்ட் அப் சம் அஷ்யூர்டு வருகிறது? இது ரெண்டு ஏன் காமிக்கிறேன்னா ஒரு ரீசன் இருக்கு. ஏன் சார் இது 5 லட்சத்துக்கு கீழே காமிக்கிறீங்க, 5 லட்சத்துக்கு மேலன்னு காமிக்கிறீங்க? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஜீவன் உற்சவ்ல பெய்ட் அப் சம் அஷ்யூர்டு ஆயிடுத்துனா பணம் கொடுப்பாங்களா? 10% சர்வைவல் பெனிஃபிட் கொடுப்பாங்கன்னா எப்படி கொடுப்பாங்க? ஜீவன் உற்சவ் எல்லாரும் நிறைய விற்கிறீங்களே, சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஆடியன்ஸ், உங்களுக்கு தான் இந்த கிளாஸ். முரளி சார் சொல்லுங்க சார். யாரோ ஒருத்தர் கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா அடுத்த ஆளுக்கு வருவேன். முரளி சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க. சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க. மியூட் பண்ணிட்டீங்கோ. ஓகேவா சார்? சொல்லுங்க, பேசுங்க. சார் மினிமம் சம்மர்ஷன் 5 lakhs சார். சரி, ஸோ வந்து இந்த சம்மர்ஷன் பேர் சம்மர்ஷன் 5 lakhs வந்ததுனால தான் கொடுக்க முடியும், இல்லைன்னா கொடுக்க முடியாது. ஓகே. அசோகன் சார் அவர் சொல்றது ரைட்டா? சார் அவர் சொல்றது எனக்கு சரியா கேட்கல, பட் இருந்தாலும் வந்து நீங்க சொல்லுங்க, உங்க ஆன்சரை நீங்க சொல்லுங்க. பெய்ட் ஆஃப் பிரீமியம் வந்து பெய்ட் ஆஃப் பிரீமியம் தான் நம்ம கணக்கு. அதுல அதாவது ஜீவன் உற்சவ பொறுத்தவரையிலும் பெய்ட் ஆஃப் பிரீமியம் 5 lakhs எபோவ் 5 lakhs இருந்ததுனா தான் 10% கிடைக்கும். அதை விட குறைவாக இருந்ததுன்னா உங்களுக்கு 8% 6% அந்த ரேஷியோல வரும். அது துல்லியமா எனக்கு கரெக்டா வந்து வரல, பட் இருந்தாலும் அதை விட குறைவா இருக்கும். அதுதான் எதிர்பார்த்தேனா. நீங்க அங்குராஜ் கரெக்டா சொல்றீங்களா? அன்மியூட் பண்ணிக்கோங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். சொல்லுங்க சார், அன்மியூட் பண்ண சொல்லுங்க சார். சார் சார் 2 லட்சத்துல இருந்து 3 லட்சத்துக்குள்ள இருந்ததுன்னா 6%. சார் கேக்குது, சொல்லுங்க சொல்லுங்க. ஐ அம் லிசனிங். 2 லட்சத்துல இருந்து 3 லட்சத்துக்குள்ள இருந்ததுன்னா 6%. 3 to 4க்கு வந்து 7%. 4 to 5க்கு 8% சார். 5 லட்சத்துக்கு மேல போனா 10%. நீங்க சொன்ன மெத்தடு ஃபார்முலா எல்லாமே கரெக்ட். ஆனா நீங்க 6% சொன்னது கால 6% 5%ங்கிறத பார்க்கணும். எனிவே இந்த மாதிரி ஸ்லாப் பிரிச்சு தான் கொடுப்பாங்க. ரைட்டா? அதனால தான் இது இங்கேயும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி வருதுங்கிறதுனால தான் அபவ் 5 லட்சம் பிலோ 5 லட்சங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ இது வரைக்கும் ஓகேயா? நவ் இப்போ நமக்கு என்ன பாயிண்ட்னா, இஃப் த மெச்சூரிட்டி பெய்ட் ஆஃப் சம் அஷ்யூர்ட் இஸ் லெஸ் தென் 5 lakhsனா என்ன கிடைக்கும்? பெய்ட் அப் சம் அஷ்யூர்டு 5 லட்சத்துக்கு கீழே இருந்ததுன்னா எப்படி, 5 லட்சத்துக்கு மேலனா எவ்வளவு வரும்னு பார்த்துட்டோம். இப்போ மெச்சூரிட்டி பெய்ட் அப் சம் அஷ்யூர்டு 5 லட்சத்துக்கு கீழே இருந்ததுனால் எப்படி கால்குலேட் பண்ணணும்? இதே ஃபார்முலா தான் 14 lakhs. இங்கே ஒன்னே ஒன்று கவனிக்கணும். நீங்க மேல மாத்திரம் ஃபர்ஸ்ட் படிச்சு பாருங்க. இது நிறைய பேருக்கு மணி பேக் பிளான்ல தெரியாது. இன்னொரு அடுத்த வர்ற மணி பேக் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும்.
சம் அஷ்யூர்ட் ஆன் மெச்சூரிட்டி. சம் அஷ்யூர்ட் ஆன் மெச்சூரிட்டி நான் சொன்ன மாதிரி கடைசி கொடுக்கக்கூடிய எஸ்பி. இந்த பிளானை பொறுத்தளவு 50%, 10 லட்சம் ரூபானா 5 லட்சம் ரூபா பிளஸ் சர்வைவல் பெனிஃபிட்ஸ் பேயபிள். லாஸ்ட் இயர்ல கொடுக்கறது இல்லாம பேலன்ஸ் சர்வைவல் பெனிஃபிட்ஸ் இன்டு டோட்டல் பீரியட் ஃபார் விச் எவ்வளவு நாள் பேமெண்ட் பண்ணியிருக்காரோ பண்ணினது டிவைடட் பை எவ்வளவு நாள் பிபிடி பண்ணணும். அவ்வளவுதான். இந்த ஃபார்முலா பிரகாரம் இப்ப நான் போட்டிருக்கேன் பாருங்க. 7 லட்சம் ரூபா போட்டிருக்கேன். 7 லட்சம் ரூபா எப்படி போட்டேன்? யாராவது சொல்ல முடியுமா? சம் அஷ்யூர்ட் ஆன் மெச்சூரிட்டி 7 லட்சம் ரூபா நான் எப்படி போட்டேன்? உங்களுக்கு மேல 14 lakhs போட்டுட்டேனா? நீங்க எப்படி சார் போட்டீங்க 7 லட்சம் கேட்கணும். என்ன வள்ளியப்பன் சார் சொல்லுங்க. டக்குன்னு அன்மியூட் பண்ணணும். இவ்வளவு டைம்லாம் எடுத்துக்க கூடாது. சார் சொல்லுங்க சார். சார் 2 எஸ்பி வாங்கிடுறாருங்க சார். 50-50 25% 50%. சரி, 3.5 லட்சம் அவர் வாங்குறதுனால அந்த சம்மசூட்ல 50% போயிருது. சோ 14 லட்சம் சம்மசூடுக்கு 7 லட்சம் தான் மெச்சூரிட்டி சம்மசூட் வரும். அப்சல்யூட்லி வெல் டன். ஸோ நீங்க முதல்ல எஸ்பிஐ சொல்லிட்டீங்க, அப்புறம் மெச்சூரிட்டி சம்மஷன் சொல்லிட்டீங்க. எனிவே நோ ப்ராப்ளம். 7 பிளஸ் கூட்டினீங்கன்னா 7 பிளஸ் 7 14 லட்சம் வந்துருதா? மெச்சூரிட்டி சம்மஷூடி 7 லட்சம், எஸ்பி பேயபிள் 3 பிளஸ் 3 7 லட்சம், டோட்டலிங் டு பேசிக் சம்மஷூட் 14 lakhs. இங்க இந்த கேஸை பொறுத்தவரை 6 வருடங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்காரு. பிபிடி 21 வருஷம். அப்போ 14 லட்சம் இன்டூ 6/21 போட்டீங்கன்னா 9 lakhs வந்துவிடும். இப்ப அடுத்த கேள்வி நீங்க இப்ப நான் கேட்க போறேன். இப்படி போட்டுட்டீங்களே சார், இதுக்கு சர்வைவல் பெனிஃபிட் உண்டா? சொல்லுங்க பார்க்கலாம். சார் இருக்கு சார். இருக்கு. வெரி குட். வேற யாராவது? அவர் சொன்னது கரெக்டா? அசோகன் சார். யாருக்கும் தெரியலையா? இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு மணி பேக் எப்படின்னு? இவ்வளவு பேர் அட்டன் பண்றீங்க, யாரும் இன்டராக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்களா என்கிட்ட? பி ஃப்ரெண்ட்லி. ஐ எம் நாட் எ டீச்சர். சொல்லலையா? யாருக்கும் தெரியாதா? சோமநாதன் சார் இருக்கீங்களா? சரி, மிச்ச எஸ்பிக்கு மிச்ச இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த ஸ்லைடை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா சொல்லியிருக்கலாம். ஸ்லைடை படிக்கல நீங்க யாரும். கடைசி லைன் என்ன போட்டிருக்கு? ஒய் பிகாஸ் டோட்டல் அமௌண்ட் சர்வைவல் பெனிஃபிட்ஸ் பேயபிள் மேலேயே கணக்கில் எடுத்துட்டோம். பாருங்க, சம் அஷ்யூர்ட் ஆன் மெச்சூரிட்டி பிளஸ் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் எஸ்பிஸ் பேயபிள்ங்கிறது மேலேயே கணக்கில் எடுத்துட்டோம். இது எப்போ? பேசிக் இந்த பெய்ட் அப் சம்மஷன் 5 லட்சத்துக்கு கீழே இருந்தால். இப்ப வந்துட்டா உங்களுக்கு அதே மாதிரி எதுக்கு ஜீவன் உமங்களை 2 லட்சத்துக்கு கீழே இருந்தா கிடையாது, அந்த 8% கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? சேம் லாஜிக் ஹியர் அப்ளைஸ் 5 லட்சத்துக்கு. அப்கோர்ஸ் ஜீவன் உற்சவுக்கு உங்களுக்கு அது வேற விஷயம். அது ஸ்லாப்ல போட்டிருக்காங்க, ஃபுல் இது கொடுக்கல. 5%, 6%, 7%, 8%. அது கரெக்டா எனக்கு அப்புறம் பார்த்து சொல்லுங்க. பட் அவர் சொன்னது ஏதோ தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அது பரவாயில்ல, தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. பட் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டாரு. He has followed the steps. இப்ப புரிஞ்சுதா? இங்க ஃபார்முலா தான் முக்கியம். எப்போ ஃபர்ஸ்ட் பெய்ட் அப் சம்மஷனை கால்குலேட் பண்ணணும்? 5 லட்சம் ரூபாய்க்கு கீழே இருந்தால் டோட்டல் சம்மஷன் இந்த சர்வைவல் பெனிஃபிட் ஆட் பண்ணிட்டாங்க. அதனால் ஃபியூச்சர்ல சர்வைவல் பெனிஃபிட் கிடையாது. மெச்சூரிட்டி பெய்ட் அப் சம்மஷன் உண்டு. இங்க எது எப்போ பொருந்தும்னா 6 வருடங்கள் இல்லையா? 6 வருடங்கள் இந்த சர்வேல் பெனிஃபிட் அங்க கால்குலேட் பண்ணியாச்சு. ஓகே, அதுதான். புரிஞ்சுதா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த மெச்சூரிட்டி பெய்ட் அப் சம் அஷ்யூர்ட் 5 லட்சத்துக்கு மேல இருந்தால் இந்த எஸ்பி கொடுப்பாங்களா? அதுதான் இப்ப பார்க்க போறோம். இப்போ அதே 14 லட்சம் சம் அஷ்யூர்ட் 8 வருடம் கட்டி இருக்கிறார். அதே 25 வருடம், அதே 21 வருஷம் பிபிடி. அப்போ ஃபார்முலா என்னன்னா, இங்க சம் அஷ்யூர்ட் ஆன் மெச்சூரிட்டி, இங்க மேல நீங்க பார்க்கணும், எஸ்பி பெனிஃபிட்ஸ் பேயபிள் போடவில்லை. அதுதான்
அப்படி இருக்கிற பட்சத்துல எஸ்பி பெனிஃபிட் போடவில்லை. அதனால சம் அஷ்யூர்ட் ஆன் மெச்சூரிட்டி எவ்வளவு வருஷம் பிரீமியம் கட்டியிருக்காங்களோ டிவைடட் பை எத்தனை வருஷம் கட்டணுமோ அந்த ஃபார்முலா பிரகாரம் இங்க போட்டீங்கன்னா 7 லட்சம் ரூபாய் இன்ட்டு 8 வருஷம் டிவைடட் பை 21 பிபிடி, பாலிசி இயர்ங்கிறது 25, பிபிடி தான் எடுத்துக்கணும் இங்க. therefore மெச்சூரிட்டி பெய்ட் ஆஃப் சம் அஷ்யூர்ட் இஸ் 2,66,666.66 பைசே. புரிஞ்சுதா? இதுதான். இப்போ சர்வைவல் பெனிஃபிட், இதுக்கு சர்வைவல் பெனிஃபிட் உண்டு. ஏனென்றால் இங்க மெச்சூரிட்டி பெய்ட் ஆஃப் சம் அஷ்யூர்ட் இஸ் 5 lakhs and above. அங்க சர்வைவல் பெனிஃபிட் பேயபிளை கணக்கில் எடுத்துட்டாங்க, இங்க கணக்கில் எடுக்கல. ஆனால் மெச்சூரிட்டி பெய்ட் ஆஃப் சம் அஷ்யூர்டுக்கு அவர் உயிரோட இருந்து அந்த பெய்ட் ஆஃப் சம் அஷ்யூர்டு எப்படி நம்ம ஜீவன் உமங்குல 2 லட்சத்துக்கு மேல போனா கொடுக்குறோமோ, எப்படி நம்ம வந்து ஜீவன் உத்சவல கொடுக்குறோமோ, அதே மாதிரி அந்தந்த பர்டிகுலர் இயர்ல அவர் சர்வைவ் ஆகி உயிரோட இருந்தால் அவரோட கணக்கில் வரவு வைக்கப்படும். அதுதான். அப்போ இந்த 2,66,666ல இந்த பர்டிகுலர் பாலிசியை பொறுத்தளவுல 23வது வருஷம் 24வது வருஷம் 25% ஆஃப் 2,66,666. அதே மாதிரி அடுத்த வருஷம் 24வது வருஷம் 25வது வருஷம் 50% ஆஃப் திஸ் 2,66,000. புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ எஸ்பிஸ் பேயபிளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. எஸ்பிஸ் பேயபிள் அண்டர் இன்ஃபோர்ஸ் பாலிசி இன்டூ டோட்டல் பீரியட் ஃபார் விச் பிரீமியம் ஒரிஜினலி பேயபிள். அப்போ இதுதான் நான் போட்டிருக்கேன். ரைட்? இது பிரகாரம் இருந்தா இந்த அமௌண்ட்டுக்கு எஸ்பி அந்தந்த பெர்சன்டேஜுக்கு கொடுப்பாங்க. இது புரிஞ்சுக்க வேண்டும். இதுல நான் எதை தப்பு பண்ணியிருக்கேனா யாராவது என்கிட்ட சொல்ல முடியுமா? நான் கரெக்டா சொல்றேன்னா சரி, கடைசியில சொல்லுங்க. ரைட்டா? புரிஞ்சுதா இது வரைக்கும்? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாலிசி ஹோல்டருக்கு பெனிஃபிட்டை சொல்ல தெரியணும். விட்டு போச்சுன்னா எனக்கு இந்த பெனிஃபிட் கிடைக்குமான்னு கேட்டா நம்ம சொல்ல தெரியும். நம்மளோட இன்டென்ஷன் வந்து சரண்டர் பண்ண வைக்கிறது இல்லை. ஃபார் சம் ரீசன் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்கன்னா எனக்கு இந்த பெனிஃபிட்லாம் கொடுப்பீங்களான்னா இந்த மணி பேக் பிளானுக்கு மாத்திரம் டிஃபரெண்டான ஃபார்முலா. ரைட்? மிச்சபடி கிளைம் கன்செஷன் கிடையாது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போக வேண்டியிருக்கு. சரண்டர் வேல்யூ உங்களுக்கு தெரியும். ஓகே, 1 வருடம் ஆனாலே சரண்டர் பண்ணிக்கலாம். கிளைம் கன்செஷன் 3 வருஷம் 5 வருஷம் எல்லாத்து பாலிசிக்கும் உண்டான மாதிரி. 3 வருடங்கள்னா 6 மாசத்துக்குள்ள இழப்பு நடந்தால், 5 வருடங்கள் பணம் கட்டியிருந்தா 1 வருடத்துக்குள்ள இழப்பு நடந்தால் அந்த வாந்தி பண்றப்போ ஒன்லி பேசிக் சம் அஷ்யூர்ட் கொடுப்பாங்க. எகைன் அண்ட் எகைன் ரிப்பீட்டிங், சோ மெனி குரூப்ஸ்ல சோ மெனி டிபேட் போயிட்டு இருக்கு. ஒரு ரைடரும் கிடைக்காது, எந்த ரைடரும் கிடையாது. ஒன்லி பேசிக் சம் அஷ்யூர்டும் கிடைக்கும், சூசைடும் கிடைக்காது. சரியா? ஆல்ட்ரேஷன் என்னதான் பண்ணிக்கலாம். லோன் சரண்டர் வேல்யூக்கு தக்கன லோனை மாத்திட்டாங்க. இது ஸ்டாண்டர்ட் ஃபார் ஆல் பிளான்ஸ் மாத்திட்டாங்க. ரைட்டா? அதுக்கு தக்கன 2 வருஷம் கட்டியிருந்தா வேற மாதிரி. ஆஃப்டர் 2 இயர்ஸ்னா இது அண்டர் பெய்டப் பாலிசிக்கு 40%, ஆஃப்டர் பேமெண்ட் 2 இயர்ஸ் கட்டியிருந்தா 65%. இது ஜென்ரல் கண்டிஷன்ஸ். சூசைட் கிளாஸ் சேம் தான், தெரியும் உங்களுக்கு. 12 மாதங்களுக்குள்ள சூசைட் பண்ணியிருந்தா 80% ஆஃப் த பேசிக் பிரீமியம் whatever the பிரீமியம் பெய்டு. ரைட்டா? எக்ஸ்க்ளூடிங் ரைடர்ஸ், ஜிஎஸ்டி, அண்டர் ரைட்டிங், எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து. அதே இது ரிவைவல் 12 மாசம் பண்ணினா 80% டோட்டல் பிரீமியம் பெய்டு. புரிஞ்சா உங்களுக்கு? 3 வருஷம் பாலிசி கட்டியிருக்காரு சார், 3 வருஷம் கட்டிட்டு ரிவைவ் பண்றாரு. ரிவைவ் பண்ணிட்டு அடுத்த 4வது மாசம் சூசைட் பண்ணிட்டா 3 வருஷம் கட்டின பணத்தை கொடுக்கணுமா வேண்டாமா? அதுதான் 80% ஆஃப் த டோட்டல் பிரீமியம் பெய்டு. அங்க வேர்டிங்ஸ், ஒவ்வொரு வேர்டிங்ஸுக்கு ஒரு மீனிங் இருக்கு. அதனால நான் அப்படி சொல்றேன். பேக் டேட்டிங் பண்ணிக்கலாம், ஆனால் பிளான் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ண முடியாது. 1ஆம் தேதி லான்ச் பண்ணிருக்காங்க, ஜனவரி. இதை வந்து இப்போ டிசம்பர் 1ஆம் தேதி 2024 பேக் டேட் பண்ண முடியுமா? பிளானே இல்லையே. அதனால தான் அது அசைன்மெண்ட் பண்ணிக்கலாம், நாமினேஷன் பண்ணிக்கலாம். ப்ரப்போசல் தான் 300, 340, 360 ரிவைஸ்டு ஃபார்ம். ஓகே, அண்டர் ரைட்டிங் இது வந்து குரூப் 1ல வருது. ஆல் நான் மெடிக்கல் ஸ்கீம்ஸ் அப்ளிகபிள் 1.25 டைம்ஸ் பேசிக் சம் அஷ்யூர்டு. 10 லட்சம் ரூபானா 12 லட்சம் எஸ்சிசி எடுத்துப்பாங்க. அலாங் வித் அதர் பிளான்ஸு. 2 வருடங்களுக்கு முன்னாடி எடுத்த பாலிசி. ஏஜ் ப்ரூஃப், ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப். ஃபீமேல் லைஃப்ஸு கேட்டகரி 1. 24 வீக்ஸ் வரைக்கும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் கொடுக்கலாம். டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் கொடுக்க முடியாது. மைனர் லைஃப்ஸ், மேஜர் ஸ்டூடெண்ட்ஸு அதெல்லாம் கொடுக்கலாம். அப் டு இஎம்ஆர்னா எக்ஸ்ட்ரா மார்டாலிட்டி ரேட் கிளாஸ் 10 அது வரைக்கும் கொடுக்கலாங்கிறாங்க. அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்னா அவங்க வேலை பண்ணணும், கெயின்ஃபுல்லி எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்தால் மட்டும் கொடுக்க முடியும்.
மிச்சபடி சேம் இதுதான். 2 crores வரைக்கும் மைனர் லைஃப்ஸுக்கு கொடுக்கலாம். அதுக்கு மேலே போனாலும் டிஸ்கிரிஷனில் ஜோனல் ஆஃபீஸ் ஆர் சென்ட்ரல் ஆஃபீஸ் தே கேன் டிசைட் வித் மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ் ரெக்கமெண்டேஷன். ஆக்குபேஷன் எக்ஸ்ட்ரா இருந்ததுனால், எங்கெல்லாம் ஆக்குபேஷன் எக்ஸ்ட்ரா இருந்ததோ அங்கே ஏடிடிபி ஏபி ரைடர் கொடுக்க முடியாது. பாலிசி வாங்குறப்போ கேர்ஃபுல்லாக பேசணும் நீங்கள். எஸ் சார் ஏபி கொடுக்கலாம் சார், ஏடி எல்லாம் உங்களுக்கு ஆக்ஷன் பண்ணிட்டுலாம் உண்டுதான் சொல்லி வாங்கக்கூடாது. அது ஆக்குபேஷன் எந்தெந்த ஆக்குபேஷன் இருக்கோ அதுக்கு தக்கன பார்த்து வாங்கணும். அதனால பாலிசி வாங்கக்கூடாது சொல்லவில்லை. ஏபி ரைடர் கிடையாது, ஏடிடிபி ரைடர் கிடையாது. இது என்ஆர்ஐ கேட்டகரிஸ் குடிமானோட்டு மேஜராக ப்ரிடாமினன்ட்லி குரூப் 5 தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம் வித்தவுட் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் இல்லையா. மைனர் அண்ட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் குரூப் 4 and 5 கொடுக்கலாம். நான் மெடிக்கல் ப்ரொஃபஷனல், நான் மெடிக்கல் ஸ்பெஷல், இந்த ரெண்டுக்கும் என்ஆர்ஐஸ் கொடுக்கலாம். நான் மெடிக்கல் ஸ்பெஷலில் எஃப்என்ஐஓஸ் ஃபாரின் நேஷனல் ஆஃப் இந்தியன் ஆர்ஜின்ஸுக்கு கொடுக்க முடியாது. ஃபாரின் நேஷனல் ஆஃப் இந்தியன் ஆர்ஜின்ஸ்னா யாரு? இங்கேருந்து பாஸ்போர்ட்லாம் வாங்கிட்டு போயிருப்பாங்க, அவங்க அப்பாவோ தாத்தாவோ அவங்களுக்குலாம் பாஸ்போர்ட் இருந்ததுன்னா அவர் அங்கே போய் ஆர்ஜின் ஆகிட்டு நேஷனலைஸ் அங்கே நேஷனாலிட்டி வாங்கிட்டாருன்னா அவங்களுக்கு இந்த குரூப் 5 கண்ட்ரீஸில் அவங்க வர்றப்போ எஃப்ஐஎன்எஸ்க்கு கொடுக்க முடியாது. ரைட்டா? நான் மெடிக்கலில் கொடுக்க முடியாது. ஐ எம் டாக்கிங் அபவுட் நான் மெடிக்கல் ஹியர். ஓகே, ஃபார் குரூப் 5 கண்ட்ரீஸ் மெயில் ஆர்டர் பிஸ்னஸ் கொடுக்கலாம். மெயில் ஆர்டர் பிஸ்னஸ் என்னன்னு தெரியும் இல்லையா? ஏஜென்ட் அங்கே போகாமையும் வாங்கலாம், போயும் வாங்கலாம். இதுதான் டேர்ம் ரைடர், பிடபிள்யூ ரைடர் ஆஸ் பர் கரண்ட் அண்டர் ரைட்டிங் கைட்லைன். ஓகே, இது நல்ல ஸ்கோப் இருக்கு. இதில் வந்து செக்ஷன் 10 அடி வாங்காத மாதிரி பார்த்துக்கணும். when you talk about higher submission. நாளைக்கு எல்லாரும் அவசியம் வாங்க. செக்ஷன் 10 பிரித்து பேச போகிறாங்க. பேனல் டிஸ்கஷனு ஒரு டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீங்கள் எங்கேயுமே இதை அட்டன் பண்ண மாட்டீங்க. ஐ எம் சேலஞ்சிங் யூ. உங்களுக்கு உண்மையிலேயே அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நாளைக்கு த்ரெட் பேராக அனலைஸ் பண்ணி 5 பேனலிஸ்ட் மெம்பர்ஸ் ஆர் கம்மிங். டுமாரோ இஸ் எ டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ப்ளீஸ் அட்டன். ரைட்டா? ஓகே, கேரண்டீட் அடிஷன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல லிக்விடிட்டி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏடிடிபி ரைடர், டேர்ம் அஷூரன்ஸ் ரைடர் இதெல்லாம் கொடுக்கலாம். இதெல்லாம் ஸ்டாண்டர்ட். தீஸ் ஆர் ஆல் த ரேப்பிங் அப். ரைட்? ஓகே சார். முனிசாமி சார், I will take another 15 minutes for this 721 money back plan. இப்போ இது வரைக்கும் பேசினது 764 பீமா ரத்னா. இப்போ பேச போகிறது மணி பேக் பிளான். நம்ம பழைய பிளானே தான். சரியா? 921 became 721. 25 வருடங்கள் பணங்கள் டேர்முக்கு 20 வருஷம் கட்டினா போகிறோம். அதே பெனிஃபிட்ஸ் தான், எதுவுமே மாற்றம் கிடையாது. ஒரு சில சின்ன மாற்றங்களை தவிர எதுவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த கிளாஸே எடுக்க வேண்டாம் என்ன கேட்டீங்கன்னா, இருந்தாலும் எடுக்கிறேன். ரைட்? பிளான் 721 பழசு. என்ன சார்? கொஸ்டின் கேட்க சொல்லலாமா? இல்ல இப்ப வேண்டாம், டைம் ஆயிரும்ல. நம்ம அதை கடைசியை நோட் பண்ணிக்கோங்க சார். இது எல்லாமே கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இது 10 நிமிஷத்துல முடிச்சிடும், கவலைப்படாதீங்க. 721 versus 921 பழசுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் மாத்திரம் தான் நான் காமிக்க போறேன். இது ஏன்னா இந்த பிளானை பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. பீமா ரத்னா ஏன் பேசினேன்னா அது புது பிளான் நம்மளை பொறுத்தளவில். ஏன்னா நம்ம இது வரைக்கும் விற்கல. சரண்டர் அதே தான், புது கண்டிஷன்ஸ், கிரிட்டிக்கல் இல்னஸ் கிடையாது. ஏபி ரைடர், கஸ்டமைஸ்டு பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் இதெல்லாம் ஸ்டாண்டர்டாக எல்லா பாலிசிஸுக்கும் இது கொடுக்குறாங்க. கொடுத்தே ஆணும். இப்போ வந்து 1/10/2024 அப்புறம் இஷ்யூ பண்ண பாலிசி, இஷ்யூ பண்ணக்கூடிய பாலிசிஸ் ஃபியூச்சரில் எல்லாத்துக்கும் இதெல்லாம் பொருந்தும். அதனால் எவ்ரிதிங் இந்த 3 மாதம் நேச்சுங்கிறது நேச்சு இமேஜுக்கு இன்னும் அப்படி தான் இருக்குது. மாறி எடுத்து சொல்கிறாங்க, அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். சர்க்குலர் வந்தால் அதை பார்த்துக்கலாம். ரைட்டா? யாரோ ஒருத்தர் போட்டிருக்காங்க யூலிப்பில் நான் பண்ணியிருக்கேன், ஒரு டியூ கட்டி பண்ணியிருக்கேன்னாங்க. ஆனந்தாவில் வந்ததுன்னா பண்ணுங்க. மினிமம் பேசிக் சம்மஷூர் 2 லட்சம் மாற்றியாச்சு. ப்ரீமியம் மாறி இருக்கு. சரண்டர் வேல்யூ 1 வருஷம் கழித்து சரண்டர் பண்ணிக்கலாம். கேரண்டீடு சரண்டர் வேல்யூனா 2 வருடங்கள் கழித்து பண்ணிக்கலாம். அதுக்கு தக்க அதாவது கேரண்டீடு சரண்டர் வேல்யூ, ஸ்பெஷல் சரண்டர் வேல்யூ 2 இருக்கு. இதுக்கு ஒரு ஃபேக்டார், அதுக்கு ஒரு ஃபேக்டார். அதை பற்றி ஒரு நாள் தனியாக கிளாஸ் எடுக்கலாம். அதை வந்து இலஸ்ட்ரேஷனோட சொன்னாதான் தெரியும். அந்த சரண்டர் ஃபேக்டார் இருக்கணும் உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட். அது வந்து ஒன்று வந்து சம்மஷூர்டு பேசிஸ் பண்ணுவாங்க, எவ்வளோ வருஷம் பாலிசி ரன் ஆயிருக்குன்னு பார்ப்பாங்க. இன்னொன்று வந்து எவ்வளோ ப்ரீமியம் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க. ஸோ கேரண்டீடு சரண்டர் வேல்யூ ஆர் ஸ்பெஷல் சரண்டர் வேல்யூ விச் எவர் இஸ் ஹையர், அதைத்தான் பாலிசி ஹோல்டர் கொடுப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்எஸ்வி ஆர் ஜிஎஸ்வி பாலிசி பெய்டப் ஆயிரும். 1 இயர் கழிச்சு லோன் வாங்கிக்கலாம். 1 இயர் ஃபுல் ப்ரீமியம் கட்டிடணும். 1 இயர் கழிச்சுனா சும்மா 1 இயர் பண்ண ஃபுல் அன்வலைஸ்டு ப்ரீமியம். குவார்டர்லினா 4 டியூ கட்டியிருக்கணும். மந்த்லினா 12 மாதம் டியூ கட்டியிருக்கணும். டெத் பெனிஃபிட் அதே தான். 105%க்கு மேலே குறைச்சி போகக்கூடாது. டெத் பெனிஃபிட் பெய்டப்புக்கு குவாண்டம் இதெல்லாம் மாறி இருக்கு. கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் கிடையாது.
பாலிசி டேர்ம் பழசுக்கும் புதுசுக்கும் இப்போ கம்பேர் பண்ணுறேன். ரெட்டில் போட்டிருக்கிறது மட்டும் தான் மாறி இருக்கு. ஐ டோன்ட் ஹவ் டு ரிப்பீட். அதே தான், ஒன்றுமே இல்லை. மினிமம் ஏஜ் 13 வருஷம், 25 வருஷம், 20 வருஷம் கட்டினா போதுமானது. 70 வருஷம் கவர் சீசிங் ஏஜ். 1 லட்சம் ரூபாய்க்கு பதிலாக 2 லட்சம் ஆயிருக்கு. மல்டிபிள்ஸ் பாலிசி மாத்திரம் 5000க்கு பதிலாக 25,000 ஆகி இருக்கு. டெத் சம் அஷ்யூர்டு 125%. முன்னாடியும் அதே தான் இருந்தது. ரைட்டா? ஸோ இது வந்து பிளான் குரூப் 2ல வரும். பீமா ரத்னா குரூப் 1ல வரும். இது குரூப் 2ல வரும். அண்டர் ரைட்டிங் கண்டிஷன்ஸுக்கு வேண்டி சொல்றேன். சரியா? நம்ம அப்பதே பார்த்த பீமா ரத்னா குரூப் 1ல வரும். இது குரூப் 2ல வரும். ரெண்டுமே 1.25% தான் எஸ்யூசி. பேசிக் சம் அஷ்யூர்டு ஆர் ஹையர் ஆஃப் 125% பேசிக் சம் அஷ்யூர்டு, இல்லை 7 times ஆனுவல் பிரீமியம், இதெல்லாம் சேர்த்து கொடுப்பாங்க. டெத் பெனிஃபிட். ரைட்டா? டெத் பெனிஃபிட் எப்போதுமே பேசிக் சம் அஷ்யூர்டில் 125%. 10 லட்ச ரூபானா 12.5 லட்ச ரூபா. அது இல்லாமல் ரைடர் டேர்ம் ரைடர் 10 லட்ச ரூபாய்க்கு எடுத்திருந்தா 10 லட்ச ரூபா. ஆக்சிடென்ட்ல போனால் அது ஆக்சிடென்ட் பெனிஃபிட். ஏடிடிபி எடுத்திருந்தா பேசிக் சம் அஷ்யூர் கிடைக்கும். ஏபி எடுத்து சம் அஷ்யூர் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தா கிடைக்கும். இது வந்து டெத் பெனிஃபிட் ஜென்ரல் அப்ளிகபிள் ஃபார் ஆல். அடுத்தது என்ன சார்? எஸ்பி. அதே தான், பழைய இதுக்கு என்னவோ அதெல்லாம் மாற்றமே கிடையாது. 15%, 15%, 15%. கரெக்டா? 4 15%, பேலன்ஸ் 40%. கரெக்டா? 4 × 15 60, பேலன்ஸ் 40. மெச்சூரிட்டி சம் அஷ்யூர்டு. அது இல்லாமல் அக்ரூட் போனஸ். ரைட்டா? ப்ளஸ் ஃபைனல் அடிஷனல் போனஸ். கேரண்டி அடிஷன் இங்கே கிடையாது. ஏன்னா இது வந்து பீமா அந்த இது கேரண்டி அடிஷன். இது பார்ட்டிசிபேட்டிங் பிளான். போனஸில் பார்ட்டிசிபேட்டிங் பிளான். இது பழைய பிளான் தான். ரைட்டா? கொஞ்சம் மாற்றிருக்காங்க. கிரிட்டிக்கல் இல்னஸ் மட்டும் கிடையாது, எல்லா மோட்ஸும் உண்டு. 30 days ஆயிடுது கூலிங் ஆஃப் பீரியடு. டேர்ம் அஷூரன்ஸ் ரைட் கொடுக்கலாம். ஓகே. மோடு ரிபேட் இதெல்லாம் நிறைய கொடுக்குறாங்க. மோட் ரிபேட் பழைய இதை விட பாருங்க, பழசில் வந்து 1,95,000. இப்போ சம் அஷ்யூர்ட் இன்க்ரீஸ் ஆனது மினிமம் ஆனதுனால 4,75,000 ஒன்றும் கிடையாது. ஸோ 5 லட்ச ரூபாய்க்கு மேலே பிக் டிக்கெட் செக்யூரிட்டி 3% கொடுக்குறாங்க. அது ப்ரீமியத்தில் அதுக்கு தக்கன உங்களுக்கு இதாகும். கமிஷன் கொஞ்சம் மாறி இருக்கு. 15% ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர் டு 5th இயர் 7.5%, சப்சிக்வெண்ட் இயர்ஸ் வந்து 5th இயர். இங்கே வந்து இந்த இது போட்டிருக்காங்க, 6 வருஷம் இது கட்டினா அது வந்து 5 லட்சம் இப்போ போட்டிருக்காங்க இல்லையா? அதாவது 5 லட்ச ரூபா இருந்தால் தான் 2% அடிஷனல் இன்சென்டிவ் கொடுப்பேன்னு போட்டிருக்காங்க. ஆனால் இப்போ நடுவில் ஏதோ ஓடிட்டு 2 lakhs இருந்தாலே போகிறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம சர்க்குலர் பார்க்காம அதை பற்றி பேச முடியாது. இது ஆஸ் பர் சர்க்குலர், ப்ராடக்ட் சர்க்குலர் வச்சு பேசுகிறேன். இப்போ நிறைய ஓடிட்டு இருக்கு. இந்த 6 வருஷம் பணம் கட்டி இருந்து பேசிக் சம் அஷ்யூர்டு 2 லட்சமா இருந்தாலே 2% இன்சென்டிவ் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க 1 இயருக்கு. அந்த ப்ரீமியத்துக்கு 1 இயர் ப்ரீமியத்துக்குன்னு சொல்கிறாங்க இப்போ. ஆனால் அது அஃபிஷியலாக நான் கண்ணால் எல்ஐசி லெட்டர் ஹெட்டில் நான் பார்க்கல. அதனால் நான் அதை பற்றி பேச விரும்பலை. வந்தால் பார்த்துப்போம். இப்போதைக்கு 5 லட்ச ரூபா இருந்தால் தான் 6 வருஷம். இது எதுக்கு தெரியுமா? நம்மளை மோட்டிவேட் பண்ணி பாலிசியை தக்க வச்சுட்டு சரண்டர் பண்ணாமல் வைக்கிறதுக்கு தான் இது. கிளப் மெம்பர் இதுக்கெல்லாம் நம்மலாம் இதான் பார்க்கணும். ஸோ பெர்சிஸ்டன்சி அடிபடாமல் இருக்குன்னா இந்த 2% எக்ஸ்ட்ரா வருதுன்னா தட் மேட்டர்ஸ் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து ஒரு 15 லட்ச ரூபாய்க்கு ஒரு ப்ரீமியம் கொடுத்துருக்காரு, நான் சிங்கிள் ப்ரீமியம் இந்த பாலிசியில். அப்படி இருக்கிற பட்சத்தில் 15 எடுத்துறது 2% ஜஸ்ட் நினச்சி பாருங்க. 6வது வருடத்தில் 30,000 ரூபா. கரெக்டா இல்லையா? பணம் தானே எல்லாமே. இப்படி சிந்திக்கணும் நம்ம. பெய்டப் இங்கே வந்து 2 வருஷம் முன்னாடி இருந்தது, இப்போ 1 இயர் ஆயிடுது இல்லையா? சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் அதே தான், அங்கே போட்ட கால்குலேஷன்ஸே தான். சரியா? சம் அஷ்யூர்ட் ஆன் மெச்சூரிட்டி இங்கே கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃபரெண்டாக இருக்கும். சம் அஷ்யூர்ட் ஆன் மெச்சூரிட்டி இங்கே ப்ளஸ் டோட்டல் சர்வைவல் பெனிஃபிட்ஸ். 3வது பேரா பாருங்க, மேலேருந்து 3வது பேரா பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஃபார்முலா கொஞ்சம் டிஃபரெண்டாக இருக்கும் when compared to பீமா ரத்னா. Sum assured on maturity plus SBs payable into எவ்வளோ வருஷம் பணம் கட்டியிருக்காரு டிவைடட் பை எவ்வளோ வருஷம் பணம் கட்ட வேண்டி இருக்கு அகைன் பிபிடி மைனஸ் SBs ஆல்ரெடி கிவன். இந்த லைன் நான் முதல்ல அங்கே சொல்லியிருக்க மாட்டேன், ஆனால் இங்கே இருக்கு 920 721 இருக்கு. இதுதான் இப்போ நான் இலஸ்ட்ரேஷன் காமிக்கிறேன், உங்களுக்கு புரியும். ஆன் மெச்சூரிட்டி பெய்ட் ஆஃப் சம் அஷ்யூர்டு along with vested SRBs na simple reversionary bonuses, right? SBs having been already incorporated in the calculation, maturity paid of sum assured சேர்த்ததுனால future SB கிடையாது. இந்த பெய்டு பாங்க எடுத்துட்டாங்கல்ல, முதல்ல அங்க பீமா ரத்னால 5 லட்சத்துக்கு கீழே இருந்தா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? பெய்ட் ஆஃப் சம் அஷ்யூர்ட் when it is below 5 lakhs நான் சொல்லியிருந்தேனா இல்லையா?
இங்க மொத்தமே எல்லாத்துக்குமே இங்க வந்து அப்படியே கிடையவே கிடையாது. மொத்த எல்லாத்துக்கும் ஒரே ரூல் தான் இங்க மெச்சூரிட்டி பெய்ட் ஆஃப் சம் அஷ்யூர்டை பொறுத்தவரை. அப்போ இது எப்படின்னு பார்க்கணும். டெத் பெய்ட் ஆஃப் சம் அஷ்யூர்ட் உங்களுக்கு தெரியும். பெய்ட் ஆஃப் சம் அஷ்யூர்ட் அரைவ் பண்ணிட்டு பேசிக் சம் அஷ்யூர்ட் இந்த டோட்டல் பீரியட் எவ்வளோ பணம் கட்டிங்களோ அந்த அமௌண்ட் அப்படியே இருக்கும். டெத் சம் அஷ்யூர்ட் கொடுத்துருவாங்க. கரெக்டா? டெத் பெய்ட் ஆஃப் சம் அஷ்யூர்ட் கால்குலேட் பண்ணும்போது சம் அஷ்யூர்ட் ஆன் டெத். பெய்ட் அப் கால்குலேட் பண்றப்போ பேசிக் சம் அஷ்யூர்ட். ரெண்டு விஷயம் இருக்குது இதுல. மெச்சூரிட்டி பெய்ட் ஆஃப் சம் அஷ்யூர்ட் பார்க்குறப்போ ஒருத்தர் இறந்து போயிட்டாரு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, 10 லட்ச ரூபாய் கால்குலேட் பண்ணுறதுல 12,50,000 ஃபர்ஸ்ட் இதில் எடுத்துப்பாங்க. இன்டூ எத்தனை வருஷம் பிரீமியம் கட்டியிருக்காரு மைனஸ் டிவைடட் பை எத்தனை வருஷம் கட்ட வேண்டும். அந்த லாஜிக். இதே இது மெச்சூரிட்டியாக இருந்தால் மேலே ரெண்டாவது பேரா பார்க்கணும். பேசிக் சம் அஷ்யூர்டு 12 லட்சம் எடுக்க மாட்டாங்க, 10 லட்சம் எடுத்துப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்டா? நான் சொல்றது தவறாக இருந்தால் உங்க பிஎஸ் செக்ஷன்ல நாளைக்கோ நாளைக்கோ கேட்டுட்டு எனக்கு சொல்லணும். சார் நீங்க சொன்னது தவறு அப்படின்னு சொல்லணும். தவறாக இருக்கலாம். நான் சர்க்குலரை பார்த்து புரிஞ்சதை நான் சொல்றேன். என்ன பொறுத்தவரை இது கரெக்டா இருக்கணும். நான் தவறாக இருந்தால் ஐ ஆம் ரெடி டு கரெக்ட் மை செல்ஃப். கரெக்டா? ஐ எம் நாட் எ ஜீனியஸ். ஆனால் தப்பு சொல்லக்கூடாது, தப்பாக உங்களையும் கைட் பண்ணக்கூடாது, நானும் தப்பாக புரிஞ்சுக்கூடாது. ஆனால் இதுதான் கால்குலேஷன். உங்கள் பிஎஸ் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டு கிளைம்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டிங்கன்னா இது கரெக்டா, எங்கள் சார் இப்படி சொன்னார் அப்படின்னு கேட்டு நீங்கள் சொல்லலாம். ரைட்டா? மைனர் லைஃபுக்கு ரிஸ்க் கவரேஜ் ஆளுன்னா அது ஒன்லி ப்ரீமியம் தான் கொடுப்பாங்க. டெத் பெய்ட் ஆஃப் சம் அஷ்யூர்ட் மினிமம் 105% ஆஃப் த டோட்டல் ப்ரீமியம் பெய்டு இருக்கணுங்கிற கண்டிஷன் இருக்கு. நீங்கள் கேட்கலாம் அது என்ன சார் கணக்கு அப்படின்னு கேட்கலாம். நம்ம எல்லாமே அப்சல்யூட் பேசிக் சம் அஷ்யூர்ட் கொடுத்துட்றோம், அது வேற விஷயம். ஆனால் அந்த அப்சல்யூட் பேசிக் சம் அஷ்யூர்ட் வந்து 105% ஆஃப் த டோட்டல் ப்ரீமியமா இருக்காங்கிறதையும் பார்ப்பாங்க. விச் எவர் இஸ் ஹையர். அது இப்போ ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ் வந்துருக்கு. 7 times of the annualized premium or basic sum assured, absolute sum assured, or 105% of the total premium paid. இப்போ மெச்சூரிட்டி பெய்ட் ஆஃப் சம் அஷ்யூர்ட் எப்படி கால்குலேட் பண்ணாங்க அதே இப்போ போட்டிருக்கேன். 20 லட்சம் ரூபா 34 வயசு ஆளு 9 வருஷம் பேமெண்ட் பண்ணியிருக்காரு. இப்போ பார்க்கலாமா? இந்த 8 லட்சம் எப்படி போட்டேன் யாரும் சொல்ல முடியுமா? மேல இருந்து 4வது பாயிண்ட் புல்லட் பாயிண்ட் மெச்சூரிட்டி எஸ்ஏன்னு போட்டிருக்கேனே. நீங்க சொல்லணும், யூ ஆர் ஆல் எக்ஸ்பர்ட்ஸ். மெச்சூரிட்டி சம் அஷ்யூர்ட் 8 லட்சம் எப்படி போட்டேன்? சார் 20 லட்சம் ரூபா இந்த பாலிசிக்கு எவ்வளவு எஸ்பி கொடுப்பாங்கன்னு தெரியும். 5 வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு தரம். மெச்சூரிட்டியில் எவ்வளோ கொடுப்பாங்கன்னு தெரியும். அப்போ இந்த 8 லட்சம் எவ்வளவு? ஸோ வள்ளியப்பன் சார் சொல்லுங்க. ஐயா சொல்லுங்க. அன்மியூட் பண்ணுங்க சார். 40% ஆஃப் சம் அஷ்யூர்ட். ஆ 40% ஆஃப் சம் அஷ்யூர்ட். வெல் டன். அப்போ இந்த 12 லட்சம் என்னதப்போ ப்ளஸ் 12 லட்சம் போட்டிருக்கேன், அது என்னது? எஸ்பி பேயபிள். எவ்வளவு? அது எத்தனை பர்சன்டேஜ்? 60% சார். சூப்பர். ஸோ 40 + 60 வந்துருத்தா? 100% வந்துருத்தா? இன்டூ 9/20. 9 வருஷம் கட்டியிருக்காரு, 20 வருஷம் பிபிடி கட்டணும். மைனஸ் இங்க 3 லட்சம் ஏன் போட்டிருக்கேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த கேள்வி, 3 லட்சம் எதற்காக இங்கு போட்டி இருக்கிறேன்? 3 லட்சம் ரூபாய் கழிச்சிருக்கேன், எதுக்கு போட்டிருக்கேன்? அண்டர்ஸ்ட் பண்ணல. சிவகுமார் சார் சொல்லுங்க. ஐயா சொல்லுங்க. சார் எஸ்பி 50 இயர்ஸ் எஸ்பி மைனஸ் ஆகும் சார். சூப்பர், குட் குட் சார். 15% ஆஃப் 20 lakhs 3 lakhs. அப்போ இந்த ஃபார்முலா பாருங்க, கால்குலேட்டர் மொபைல்ல நீங்க போட்டு பாருங்க, 10,40,000 ரூபாய் வரும். இங்கேயும் அகைன் இந்த எஸ்பி மேல எடுத்துனதுனால ஃபியூச்சர்ல எஸ்பி கிடையாது. அவருக்கு பெய்டப் ஆயிடுத்து, ஃபியூச்சர்ல எஸ்பி கிடையாது. இந்த அமௌண்ட் அப்படியே இருக்கும். கரெக்டா? இதுதான் லாஜிக். ஆனால் போனஸஸ், அக்ரூடு போனஸஸ் உண்டு. ஓகே, இங்க கேரண்டீட் அடிஷன்ஸ் போட்டிருக்கேன்.
இங்க வந்து போனஸஸ்னு போட்டிருக்கணும். நான் வேற ஒரு ஸ்லைடை காப்பி பண்ணி போட்டதுனால அப்படி வந்திருக்கு. ரைட்டா? அப் டு எஃப்யூபி பணம் கட்டுறவருக்கு தானே கொடுப்பாங்க எதுவுமே, அதுக்கப்புறம் எப்படி கொடுப்பாங்க இல்லையா? இது புரிஞ்சுதா இந்த கால்குலேஷன் எல்லாருக்கும்? இங்க இந்த பிளான்ல இது ஒண்ணுதான் முக்கியம். இது வேண்டாம். இப்போ 721 திரும்பி கம்பேரிசன் கிளைம் கன்செஷன் பார்த்தாச்சு. ரிவைவல் பீரியட் பேசியாச்சு. இப்போ அண்டர் ரைட்டிங் போயிடலாம். நான் சொல்லிட்டேன் குரூப், நான் கொஸ்டின் மார்க் போட்டிருக்கேனே தவிர இது குரூப் 2 வரும்னு முதலே நான் உளறிட்டேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. எல்லோ கலரில் போட்டிருக்கேன்ல, கேள்வி கேட்கலாம் பார்த்தேன். ஸோ ஏஜ் ப்ரூஃப், ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப் அதே தான். ப்ரெக்னென்ட் லேடிஸ்னால் 24 வீக்ஸு, மைனர் லெவல்ஸ் அதே ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ் தான். இதெல்லாம் நான் மெடிக்கல் எல்லா ஸ்கீம்ஸும் கொடுக்கலாம். ரைட்டா? ஏன்னா நம்ம 30 லட்சம் வரைக்கும் தாராளமாக கொடுக்கலாமே. 35 வயசுக்குன்னா 1 கோடி கொடுக்கலாம், 100 lakhs வித் வீடியோ மெடிக்கல். இல்லைன்னா 50 லட்சம் கொடுக்கலாம். ரைட்டா? இதே தான் என்ஆர்ஐக்கும் அப்போதே காமிச்சதே தான். நிறைய லாங்கர் டேர்ம் இருக்கிறதுனால நிறைய பீரியாடிக்கல் கேஷ் ஃப்ளோ வருது, லிக்விடிட்டி வருது. அந்த சமயத்தில் நம்ம ஒரு நிவேஷ் ப்ளஸோ ஆனிட்டியோ 5 வருஷத்துக்கு வாங்கலாம் அவங்கள்ட்ட. அந்த ஒரு ஸ்கோப் இருக்குங்கனால ரிப்பீட் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. கஸ்டமரை கனெக்ட் பண்ணுறதுக்கு இருக்குது. சார் உங்களுக்கு இந்த வருஷம் பணம் வரப்போகுதுன்னு அட்லீஸ்ட் 50% தான் ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். ஆனுவலைஸ்டு பிரீமியங்கிறது அந்த டுவர்ஸ் அந்த இது அது ஓகே, அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். செக்ஷன் 10 அடிபடாமல் பார்த்துக்கணும். பெரிய ஹையர் சம்மர்ஷிப் போனால் செக்ஷன் 10 அடிபடலாம். நம்ம இன்னைக்கு போட்டது சின்ன சம்மர்ஷிப் தான் போட்டிருக்கேன். ஏன்னா இது வந்து செக்ஷன் 10 கிளாஸ் கிடையாது. இது வந்து மிச்சப்படி ஏடிடிபி ரைடர் இதெல்லாம் ஸ்டாண்டர்ட், இது பார்த்துக்க வேண்டியது. இது வந்து ஜஸ்ட் ரேப் அப், அவ்வளோதான். தேங்க்யூ. இப்போ கொஸ்டின் ஆன்சர் டைம் இல்லை ஒரே நிமிஷம். கிளைமேக்ஸ் இப்போ தான் வந்திருக்கேன். இந்த எக்ஸல் தெரியுதா? தெரியலையா? இல்ல, உங்க போட்டோ தான் தெரியுது. எக்ஸல் தெரியலையோ? இந்த வரேன். இப்போ தெரியுதா? Yes, sir. எஸ். தெரியும் சார், தெரியும் சார். நண்பர்களே, இப்போ நான் எதுக்கு காமிக்கிறேன்னா, அன்னைக்கு நம்ம பீமாஸ்ரீ வெர்சஸ் மணி பேக் கம்பேர் பண்ணினோம். கரெக்டா? பண்ணினோமா இல்லையா? இப்போ அதே மணி பேக் தான் வேற பிளான். இப்போமா அதே தான் கம்பேர் பண்றேன். சேம் மெசேஜ் ஐ வாண்டட் டு கன்வே. எப்படின்னா பீமாஸ்ரீ பெஸ்டா மணி பேக் பெஸ்டா? அன்னைக்கு 720 பண்ணினோம், இன்னைக்கு 721. இப்போ இதே தான் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 24 வருஷம், இங்கே 25 வருஷம், அவ்வளோதான். இங்கேயும் 20 வருஷம் பணம் கட்டினா வரும், இங்கேயும் 20 வருஷம் பணம் கட்டினா வரும். பீமாஸ்ரீக்கும் மணி பேக்குக்கும் எப்படி கம்பேர் ஆகிறது அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் இந்த இலஸ்ட்ரேஷன். இப்போ பாருங்க, 30 லட்ச ரூபா அன்னைக்கு போட்டது பேசிக் பிரீமியம். இது வந்து ஏடிடிபி ரைடர். நீங்க இங்க கேட்கலாம், எதனால சார் இங்க 3450 ரூபா வருது, பீமாஸ்ரீ 4950 ரூபா வருது அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் ஏடிடிபி ரைடர் கொடுத்துருக்கேன். இந்த மணி பேக் பிளான் வந்து 25 வருஷத்தோட முடிஞ்சு போயிடும். கரெக்டா? இங்க வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா ஆகுது, அது பரவாயில்ல. ஓகே, ஸோ அதனால அது ஜாஸ்தி. டேர்ம் அஷூரன்ஸ் ரைடர் 25 வருஷம் கொடுத்துருக்கேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்க டிஃபரன்ஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? எல்லோ கலர்ல பீமாஸ்ரீ மைனஸ் மணி பேக் எவ்வளவு பணம் சேவ் ஆகிறது. ஏன் சார் நீங்க வந்து மணி பேக் பிளானை பேசுறப்ப பீமாஸ்ரீயை ப்ரொஜெக்ட் பண்றீங்க, அதை பத்தி மார்க்கெட் பண்றீங்கன்னு கேட்காதீங்க. பீமாஸ்ரீ ஸ்டில் இட் இஸ் சீப்பர், பட் ரெண்டு விற்கணுங்கிறது வேற. இந்த எந்த பிளானை கம்பேர் பண்ணாலும் பீமாஸ்ரீ கன்சிடர்ட் டு பி a cheaper plan in terms of premium outgo for the policy holder. அதை சொல்ல விரும்புகிறேன். அப்போ டோட்டலா பாருங்க, இவ்வளவு பிரீமியம் கட்டுறாரு. இதுலயும் பாருங்க 12,530 ரூபா வருடத்துக்கு சேவ் ஆகுது. இப்போ கிராஸ் பிரீமியம் பாருங்க 13,093 ரூபா. டோட்டல் பிரீமியம் பாருங்க 2,61,877 ரூபா.
அதே ஸ்ட்ரக்சருக்கு எடுத்தா, இன்ஃபேக்ட் அப்கோர்ஸ் இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சிடுறதுங்கிறது வேற. ஆனால் இதுல கேரண்டீடு அடிஷன்ஸ் இருக்கு பீமாஸ்ரீல. வேற இங்க வந்து அக்ரூடு போனஸஸ் தான் கொடுக்குறாங்க இல்லையா? அதை நம்ம பார்க்கணும். டோட்டல் பிரீமியம் பெய்டு டோட்டலா எவ்வளவு சேவ் பண்ணியிருக்காரு கிராஸ் பிரீமியத்துல? இது வந்து பேஸ் பிரீமியம் பிளஸ் டேர்ம் அஷூரன்ஸ் இது, ரைட்டா? இப்போ இங்க வந்து உங்களுக்கு சர்வேல் பெனிஃபிட் போட்டேன். இங்க வருங்க 5, 10, 15, 20, 22வது வருஷம், ரைட்டா? இங்க பீமாஸ்ரீ கரெக்ட் தானே? 20, 22 தானே? 24 வருஷத்துக்கு 20 வருஷம் ஒன்று, 22 வருஷம் கொடுப்பாங்க. கடைசியில் மெச்சூரிட்டி சம் அஷ்யூர்டு 3 லட்சம் ரூபா. ஸோ டோட்டலி 30 லட்சம் ஆயிடுத்து. இங்கே வந்து கேரண்டீட் அடிஷனு ஃபர்ஸ்ட் 5 வருஷத்துக்கு 50 ரூபா பெர் 1000. பேலன்ஸ் பிபிடிக்கு எவ்வளவு? 20 வருஷம் கட்டணும். 15 வருஷத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபார்முலா, தெரியுதா? மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இங்கே பாருங்க, அப்போ டோட்டலா எவ்வளோ வருது? 77,43,000 ரூபா. அதே ஆளு 30 லட்சத்துக்கு பீமாஸ்ரீ எடுத்தா இங்க எவ்வளவு வருது? 67,50,000 ரூபா. ரெண்டுலையுமே இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, செக்ஷன் 10(10)ல இது அடிபடுமா? இயர்லி பிரீமியம் காமிச்சிட்டேன். எவ்வளவு வருது? அஸ்யூமிங் அவர் 2 பிளானுமே எடுக்கிறார் வச்சுக்கோங்க, செக்ஷன் 10(10)ல அடிபடுமா? நாளைக்கு இதை பத்தி தான் கிளாஸே கிடையாது, கொஸ்டின் ஆன்சர். சார் அடிபடாது சார். அதாவது ரெண்டும் சேர்த்தியே வந்து உங்களுக்கு வந்து 4 லட்சத்துக்குள்ளதானே வருது. அப்சல்யூட்லி வெல் டன். 2 பிளான் எடுத்தாலுமே பிரீமியம் வந்து 5 லட்சத்துக்கு கீழே தான் வருது, அக்ரிகேட் பிரீமியம். எபோ 5 lakhs நமக்கு வந்து 10 இல்ல அதை சொல்லத்தான். பழைய பீமாஸ்ரீல அப்படி இல்லை. 30 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்ட் கொடுத்தா கூட 30 60 லட்சம் ரூபாய்க்கு வந்தா கூட இன்னும் நீங்க டேர்ம் அஷூரன்ஸ் ரைட்டர் கொடுத்தா இன்னும் அடிபடாது. ஸோ இட் இஸ் எலிஜிபிள் பிளான். பிரீமியம் வர்றப்ப நான் எலிஜிபிள் 5 லட்சத்துக்கு மேல பண்ணதான் நான் எலிஜிபிள் பாலிசி ஆயிரும். அதனால செக்ஷன் 10(10) அடிபடாது. ஆல் மெச்சூரிட்டி டாக்ஸஸ் ஆர் ஃப்ரீ. இதை சொல்லத்தான். இப்போ இது வரைக்கும் ஓகேயா? ஏன் காமிக்கிறேன்னா, இப்போ இப்படி கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். அதாவது ஏன் சார் நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது? டோட்டலா ஒரு 50 லட்சம் ரூபா ஒரு 5 பிளான் 10 லட்சமா கொடுத்து கஸ்டமர் எல்லாரும் சொல்றாங்க எல்ஐசியில லாங் டேர்மா போட்டு இருக்கேன்பா, பணமே தர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அவங்களுக்கு இந்த ஆன்சரை காமிக்கணும். எப்படி? 50 லட்சம் ரூபா வரைக்கும் நான் மெடிக்கல்ல காமிக்கலாம். மெடிக்கலாவே இருக்கட்டுமே, வீடியோ மெடிக்கல் பண்ணிட்டு போகலாம், அதை பத்தி கவலை இல்லை. இப்போ 38 வயசு ஆள் வந்து ஒரு காம்பினேஷன்ல இந்த மாதிரி ஒரு காம்போ நீங்க கொடுக்குறீங்கன்னா 5 பிளான் போட்டிருக்கேன். என்னெல்லாம் போட்டிருக்கேன்? பீமாஸ்ரீ ஷார்ட் டேர்மா 14 இயர்ஸ் 10 வருஷம் கட்டுற மாதிரி, மணி பேக்கு 720 அண்ட் 721, பீமா ரத்னா. இது இல்லாம ஜீவன் உற்சவம் கொடுத்துருக்கேன். அப்போ எப்படி வந்து 5வது வருஷத்துலேருந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டார்ட் ஆகுது பாருங்க ஒவ்வொரு பிளானுக்கும். இங்க பாருங்க 10வது வருஷம் பாருங்க, அவருக்கு பணம் வந்துட்டே இருக்கும், பிரீமியம் அவுட்ஃப்ளோ குறைஞ்சிரும். ஒண்ணுமே இல்லை, 5வது வருஷத்திலே பாருங்க பிரீமியம் அவுட்ஃப்ளோ குறைஞ்சிரும். இங்க நான் பிரீமியம் போடலை, அது வேற விஷயம். பட் எப்படி பெனிஃபிட்ங்கிறத காமிக்கிறேன். அடுத்தது பாருங்க 12வது வருஷம் 14வது வருஷம் எப்படி போட்டிருக்கேன்? இங்க மேல ஃபார்முலா போட்டிருக்கேன், பார்த்தா தெரியும். 11,40,000 ரூபாய் எப்படி சார் வந்திருக்கு நீங்க கேட்கலாம். மெச்சூரிட்டி சம் அஷ்யூர்டு 4 லட்சம் ரூபா கடைசி போட்டிருக்கேன். மிச்சதை வந்து கேரண்டீட் அடிஷன் பீமாஸ்ரீ ஃபர்ஸ்ட் 5 வருஷத்துக்கு 50 ரூபா, அடுத்த 5 வருஷத்துக்கு 55 ரூபா. கரெக்டா? இப்போ மணி பேக் பிளான் எனிவே உங்களுக்கு தெரியும், 20%, 20%, 20%. பேலன்ஸு இங்க பாருங்க 4 லட்சம் ரூபா பேலன்ஸு பிளஸ் அக்ரூட் போனஸஸ், இது ஃபைனல் அடிஷனல் போனஸ். இதெல்லாம் ஒரு ஆப்பில் வரதை வச்சு போட்டிருக்கேன். ஓகே ரைட்டா? சர்வேல் பெனிஃபிட் நம்ம இன்னும் நம்ம கரெக்டாக சொல்லிடலாம். இப்போ இதே இது இப்போ 721 இப்போ பேசினது பாருங்க, இதே இங்கே பாருங்க 4 லட்சம் ரூபா பிளஸ் 10,25,000 ரூபா பிளஸ் 2,25,000 ரூபா பெனிஃபிட். ஆனால் கட்டுறது பார்த்தீங்கன்னா 20 வருஷம் கட்டினா போகிறோம், கேஷ் ஃப்ளோலாம் சீக்கிரம் குறைஞ்சிரும். அதாவது 5வது வருஷத்துலேயே கேஷ் ஃப்ளோ உள்ள வர ஆரம்பிச்சிடும். ப்ரீமியம் வந்து அவருக்கு ஈஸி ஆயிரும். அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் காமிச்சு சும்மா வந்து என்டோமெண்ட்டையோ எதுவும் கொடுக்காம, இப்போ என்டோமெண்ட் கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம். உங்களுக்கு எந்த வருஷமே கேப் இருக்கக்கூடாதுன்னா நீங்க என்ன பண்ணலாம்?
13, 14, 15 பிரிச்சு கூட கொடுக்கலாம். ஒன்லி திங் இஸ் நம்ம ஒரு 10 ப்ரொபோசல் எழுத வேண்டியிருக்கும். பாலிசி ஹோல்டருக்கு ப்ரெசென்ட் பண்ண தெரியணும். கேஷ் ஃப்ளோ அவரை பொறுத்து அவர் 5வது வருஷத்துலேருந்து வர ஆரம்பிச்சிடும். அவருக்கு ப்ரீமியம் ஒன்றுமே இருக்காது, உள்ளே வந்துட்டே இருக்கும் பணம். ப்ரொவைடட் நம்ம வந்து ஒழுங்காக சர்வீஸ் பண்ணி பாலிசியை ஃபோர்ஸில் வச்சுட்டா. அப்போ இங்கே கடைசி பாருங்கள், ஒவ்வொரு பாலிசிக்கும் அந்தந்த வருடங்களுக்கு என்ன டோட்டல் வருது இந்த காம்பினேஷனில். 5வது வருஷம் 35, 3,50,000. 10வது வருஷம் 6,50,000. 12வது வருஷம் 4 லட்சம் வந்துட்டே இருக்கா இல்லையா கடைசி காலம். இது இல்லாமல் உற்சவம் ஆரம்பிச்சிடுறது. உற்சவம் எப்போ ஆரம்பிக்கிறது? 11வது பாலிசி வருஷத்துலேருந்து ஆரம்பிக்குதா இல்லையா? இங்கே போட்டிருக்கேன் பாருங்க, அப்படியே போயிட்டு இருக்கு பாருங்க, எல்லோ கலர் கடைசி காலம். அஸ்யூமிங் அவர் வந்து 97 வயசு வரைக்கும் இருக்காரு வச்சுக்கோங்க, அந்த 1 லட்ச ரூபா வந்துட்டே இருக்குமா இல்லையா? அது இல்லாமல் கேரண்டி அடிஷன், டெத்து சம்மர்ஷூட் எல்லாமே ஃபேமிலிக்கு போகும். இது ஒரு காம்பினேஷன் ஸ்ட்ரக்சர். ஜஸ்ட் கடைசி இந்த கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் முன்னாடி அவசர அவசரமாக சும்மா போட்டு உங்கள்கிட்ட காமிச்சேன். ஸோ திஸ் வாட் ஐ வாண்ட் டு கம்யூனிகேட். ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். கொஸ்டின்ஸ் அண்ட் ஃபீட்பேக் ஆர் வெல்கம். அனதர் 15 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சுக்கலாம். குயிக்காக சொல்லுங்க. இந்த செஷனை சம்பந்தப்பட்ட கேள்விகள் மாத்திரம் கேளுங்க, மிச்சது இருந்தால் தனியாக கேளுங்க, நாளைக்கு பேசிக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். அசோகன் சார். சார் அதாவது ஒரு ஒரு 2 நிமிஷம் பேசுறேன் நான், சரிங்களா? 2 நிமிஷம் என்னோட ஃபீட்பேக் கொடுக்குறேன். ஃபீட்பேக்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் நான் பகிர்ந்துக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏஜென்சி இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-31 வருஷம் ஆயிருந்தாலும் கூட இந்த 31 வருஷத்துல நம்ம கடந்து வந்த பாதைங்கிறது வந்து நாம யாரெல்லாம் வந்து இந்த பிளானை புரிஞ்சிக்காம வித்து அதனால அதாவது இடைப்பட்ட காலத்துல எவ்வளவு பிரச்சனைகளை வந்து பேஸ் பண்ணாங்கிறது நமக்கு தெரியும். அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சில, நான் பேரை சொல்ல விரும்பல, அவங்க வந்து என்னன்னா எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அவங்க வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு பொருள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போக்கஸ் பண்ணி பெருசா வர்ற மாதிரி காட்டிட்டு அவங்க போயிடுறாங்க. பட் என்னன்னு கேட்டீங்கன்னா, புரிஞ்சவங்க இந்த பிளானை வந்து அனலைஸ் பண்ணி பார்ட்டா பிரிச்சு பார்த்துடுறாங்க. நான் நல்லா பிரிச்சு பார்த்துருவேன். நான் பிரிச்சு பார்த்து இது எவ்வளவு, இந்த பீமா கோல்டுலாம் வந்தது. ஆக்சுவலா வந்து பீமா கோல்டை வந்து வேற விதமா புரிஞ்சுக்கிட்டு வித்துட்டு இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டவங்களா இருக்காங்க. ஆனா அந்த கஷ்டத்துக்குள்ள நான் போகல. ஏன், என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க பார்ட்டா நீங்க வந்து அதை இது பண்ணி கொடுத்தீங்க இல்லையா, அந்த மாதிரி நான் வந்து அப்பெல்லாம் எந்த பிளானா இருந்தாலும் வந்து கம்ப்ளீட்டா நான் பார்த்துட்டு தான் நான் சேலை பண்ண ஆரம்பிப்பேன். ஒரு சிலர் சொல்லுவாங்க, அதாவது எல்லா பிளானும் வந்து ப்ராஃபிட் வரக்கூடியது தானே, ஏன் நீங்க வந்து பார்த்துட்டீங்க? சரி பரவாயில்ல, நான் வந்து அதை தெளிவா புரிஞ்சுட்டேன்னா அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, அவங்களுக்கு என்ன கொடுக்கணும், ஃபியூச்சர்ல என்ன வரும். நீங்க ஒரு போனஸ் நீங்க வந்து லாயல்ட்டி அடிச்சணும் அல்லது கேரண்டி அடிச்சணும், நீங்க ஒரு அமௌண்ட் சொல்லுவீங்க. ஆனாலும் நான் அதை வந்து பகுத்து பார்த்துட்டேன் அப்படின்னா, அதுக்கு என்ன லாயல்ட்டி என்ன கேரண்டி அடிச்சணும் நான் வந்து அசம்ஷன் பண்ணிடுவேன். கண்டிப்பா என்னால முடியும். புரிஞ்சது சார். வாய்ஸ் வரல, சவுண்ட் வரல சார். அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். சவுண்டு கேட்கல, அன்மியூட் பண்ணிக்கோங்க. சோகன் சார். சரி, நான் அப்புறம் வரேன் உங்களுக்கு. வள்ளியப்பன் சார் சொல்லுங்க சார். ஐ வில் கம் பேக் டு யூ சார். அசோகன் சார். சார் எல்லாமே நல்லா இருந்துச்சு கிளாஸ். சார் எல்லாமே நல்லா இருந்துச்சு கிளாஸ், நல்லா எடுத்தீங்க. இந்த 2,66,666 போட்டுருங்க சார். அந்த கால்குலேஷன் மட்டும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ண நல்லா இருக்கும் சார். அது வந்து அந்த எஸ்பி கொடுக்கக்கூடியதுக்கு பெய்ட் அப் சம் அஷ்யூர்ட் கால்குலேஷனுக்கு. அதுதான் சார், அது மட்டும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ண நல்லா இருக்கும் சார். ஒரு நிமிஷம். ஓகே சார். தெரியுதா? தெரியுது சார்.
எனக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப தெரியுது இல்ல சார்? அதாவது சார், இங்க சொல்லுங்க வந்து சார். மோர் தென் 5 lakhs பெய்ட் அப் சம் அஷ்யூர்ட் மோர் தென் 5 lakhs இருக்கிறதுனால மெச்சூரிட்டி பெய்ட் அப் சம் அஷ்யூர்ட் மோர் தென் 5 lakhs இருந்ததுன்னா, அப்படி இருக்கிற பட்சத்துல ஓகே சார். எஸ்பிஸ் கொடுப்பாங்கங்கறத சொல்ல வர, வேற ஒண்ணும் இல்ல. இஃப் இட் இஸ் லெஸ் தென் இல்ல 5 ஆக்சுவலா lakhs 8 இயர்ஸ் பேமெண்ட் பண்ணிருக்காரு. ஆ 7 லட்சம் இன்ட்டு 8 வருஷம் டிவைட் பை 21. ஃபார்முலா பாத்தீங்கன்னா மெச்சூரிட்டி பெய்ட் அப் சம் அஷ்யூர்ட் வந்து சம் அஷ்யூர்ட் ஆன் மெச்சூரிட்டி மெச்சூரிட்டி இன்டு டோட்டல் இன்ட்டு பீரியட் டோட்டல் எவ்வளவு வருஷம் பீரியட். கட்டணும், இது பேலன்ஸ் போட்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் டு பி பெய்டு போட்டீங்கன்னா இந்த ஓகே சார். அமௌண்ட் 7 லட்சம் டிவைடட் பை 8 அதாவது 7 லட்சம் இன்டூ 8/21 போட்டீங்கன்னா இந்த 2,66,666 ரூபாய்க்கு எஸ்பி வந்து அவர் உயிரோட இருந்தால் அந்த பாலிசி கண்டிஷன்ஸ் பிரகாரம் என்னென்ன பெர்சன்டேஜ் உண்டோ, அதாவது கடைசி 25%, 25%, 50% சொன்னேன் இல்லையா, அது ஆமா கொடுப்பாரு சார். அவர் அந்த வருஷம் வரைக்கும் உயிரோட இருந்தா. பட் இந்த 2,66,000ல 25%. அப்சல்யூட்லி வெல் டன். அதுதான் இப்ப அதுக்கு நீங்க ஃபார்முலா போட்டிருக்கேன் பாருங்க. எஸ்பிஸ் பேயபிள் அண்டர் இல்ல, அதுதான் சார் எனக்கு புரியல. என்னன்னா அது இதுவா 2,66 பேசிக்கா வச்சு அதுல 25%, 25%, 50%. அதான் சர்வைவல் பெனிஃபிட்ஸ் பேயபிள் அப்படின்னு போட்டு இங்க ஒரு ஃபார்முலா போட்டிருக்கேன் பாருங்க. அதேதான் சர்வைவல் ஓகே. பெனிஃபிட் பேயபிள் எவ்வளவு? 7 லட்சம் ரூபா. கரெக்ட் தானே? ஆமா சார். 8 வருஷம் ஆமா கட்டியிருக்காரு, சார். 21 வருஷம் கட்டணும். ஆமா சார். அப்ப ஓகே சார். 2,66,000 ரூபா. அதுல 25% 23வது வருஷம், 24வது வருஷம் ஓகே சார். 25%, 25வது வருஷம் 50%. கரெக்டா? ஓகே ஓகே சார். ரைட். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. இதுக்கு கேரண்டி அடிஷன் வந்து இந்த 7 வருஷத்துக்கு மட்டும் தானே சார் வரும்? என்ன வருஷம் இது வரைக்கும் ஆமா. பிளான் கட்டியிருக்காரோ அது வரைக்கும் தான் வரும். ஓகே ஓகே சார். எப்போ தேங்க்யூ சார். மெச்சூரிட்டி பெய்ட சம்மஷாலிட்டி எஃப்யூபி வரை முடிஞ்சு போச்சு. ஓகே அதுக்கப்புறம் ஓகே எப்படி சார். கொடுக்க முடியும்? அதே மாதிரி தான் இல்ல அது வரைக்குமே நம்ம அந்த கட்டின வரைக்கும் தானே சார் கொடுப்பாங்க. அந்த அதான் ஃபர்ஸ்ட் சார் 5 இயர்ஸ்க்கு 50 எஃப்யூபினா ரூபா. அதான் சார் ஃபர்ஸ்ட் அன்பெய்டு பிரீமியம்னால இதானே எஃப்யூபி கட்டின ஆமா ஆமா வரைக்கும் தானே சார். அர்த்தம். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். வேற யாராவது சார்? அசோகன் சார் நீங்க பேசணுமா? முடிச்சிட்டீங்களா? யுவர் சிஸ்டம் இஸ் கிளியர். அசோகன் சார் பேசலாம். அவர் என்ன சரியில்லை, அது ஆடியோ வர மாட்டேங்குதான்னு. அசோகன் சார் பேசுங்க. சரி, வேற யாராவது முடிச்சுக்கலாமா? செல்வன் சார் சொல்லுங்க சார். அன்மியூட் பண்ணிக்கலாம். செல்வன் சார் பேசுங்க. கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க சார். பண்ணிட்டேன். அனுப்பி விட்டேன். நம்ம அந்த இதுல வந்து ஒரு 2% கமிஷன் வந்து 1/10 இருந்து 31/3/2025 வரையும் கொடுக்குற சர்க்குலர் இஷ்யூ பண்ணிருக்காங்க சார். ஒன்லி 31/3/2025 வரையும் தான். அந்த சமயத்துல கம்ப்ளீட் பண்ண போடிய பாலிசிக்கு மட்டும் கம்ப்ளீட் பாலிசிகளுக்கு 2% கமிஷன் சொல்லி சர்க்குலர் இஷ்யூ பண்ணிருக்காங்க. குரூப்லயே போட்டிருக்கேன். அது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், நீங்க இந்த மணி பேக் சொன்னீங்க இல்லையா, டெத் சம்மஸோட பெய்டப்புக்கு வந்து இருக்கிறது, அந்த பீமரத்னா சர்க்குலர் இருந்துச்சுன்னா இது இருந்தா வாய்ப்பு இருந்தா அனுப்பி விடுங்க சார். அனுப்புறேன். இருக்கேன், பீமரத்னா இருக்கேன். அதை மட்டும் கொடுங்க சார். மிச்சம் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்ல போடுறேன். டெலிகிராம் குரூப்ல சர்க்குலர் போட்டு விடுங்க சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, சூப்பரா இருந்துச்சு சார், கிளாஸ் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. வேற யாராவது? சோமநாதன் சார். சார் இன்றையோட கிளாஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது சார். மணி பேக் கிளாஸை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக அருமையாக எல்லாமே பிரித்து சொல்லியிருக்கீங்க சார். என்னன்னா எனக்கு வந்து இந்த குழந்தைங்களுக்கு பாலிசி நம்ம ப்ரொபோசல் கொடுக்கும் போது நம்ம 360 யூஸ் பண்ணிக்கலாமான்றது, இல்லை 300 பிடபிள்யூ கொடுக்கும்போது எந்த ஒரு ஃபார்ம்ன்றதை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கள் சார். வெரி கிளியர் சார். எல்லா பிளானுக்கும் ஒரே ரூல் தான். எங்கெல்லாம் குழந்தைகள் பாலிசி வருகிறதோ 17 வயசு வரைக்கும் 360 தான். ஓகே சார். 18 வயசுக்கு மேல போனா 300 ஓன் அடல்ட் ஓன் லைஃப்னு வந்துடும். ஓகே. பிரீமியம் வேவர் கொடுக்கறதா இருந்தா டெஃபினட்டா அப்பாவுக்கு 18 வயசு இல்லாம கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு. அப்பாவுக்கும் அம்மாக்கும். அதனால அது 300. ஓகே. Only when you are giving PWB
300 has to be used. along with 340ங்கிறது மோஸ்ட்லி எம்ப்ளாயி அண்ட் மேஜர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ் பண்றப்போ 340 வரும். அது கூட 340 மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 300 வாங்கிட்டு அந்த அடண்டம் மைனர் மேஜர் அடண்டம் கொடுத்தா போதுமானது அப்படின்னு வாங்கிக்கிறாங்க. ஸோ மைனர் பாலிசியை பொறுத்தளவில் 17 வயசு வரைக்கும் கம்பல்சரி 360 தான். அதை பத்தி கன்ஃபியூஷனே கிடையாது. ஓகே சார், ஓகே சார். அதான் ஒரு சின்ன கன்ஃபியூஷன். பிடபிள்யூபி கொடுத்தா 300 கொடுக்கணும். ஏன்னா பிடபிள்யூபி ஃபார்மே அந்த ப்ரொபோசருக்கு தான். 300 360 ரெண்டுமே கொடுக்கணும். ஆமா, பிடபிள்யூபி கொடுக்கிற பட்சத்துல ஒன்லி அந்த ப்ரொபோசருக்கு அவருக்கு லைஃப் கவரேஜ் வரதுனால அது 300, வேற ஒண்ணும் கிடையாது. மைனர் பாலிசி அவர் லைஃப் அஷ்யூர் குழந்தைங்கனால அது கொடுத்தா போதும். ஏன்னா அதுலதான் மைனருக்கு உண்டான அண்டர்டேக்கிங்லாம் கூட இருக்கு. பிடபிள்யூபி கொடுக்காத பட்சத்துல 360 கொடுத்தால் போதுமானது. ஜெயபிரகாஷ் சார். சார் வணக்கம் சார். சார் பீமா ரத்னா வந்து மினிமம் சம் அஷ்யூர்ட் 5 lakhsங்க சார். ஆமா. ஆனா பீமா சரி 10 lakhsங்க சார். மல்டிபிளா கொடுக்கறப்ப நமக்கு கமிஷன் அதிகம் சார். வேரியேஷன் மோட்ல பார்ட்டி ஹாப்பியா இருப்பாங்க சார். எக்ஸலன்ட் எக்ஸ்பிளைன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. சார் ராஜு சார். சார் வணக்கம் சார். இந்த மந்த்லி மேட்ச்ல வந்து டேட்டிங் பேக் கொடுக்கும்போது ஒரு டியூ எக்ஸ்ட்ரா கொடுக்கணுமா சார், இல்ல 3 பிரீமியம் கட்டினா போதும்? இப்போ புதுசா எடுக்கிறப்ப நீங்க 3 பிரீமியம் தான் கட்டி ஆகணும்ல சார். அது 1 பிரீமியம் வந்துடுச்சுன்னு சொல்றாங்க. அதுவும் நான் சர்க்குலர் கண்ணால பார்க்கல. பட் சில பிரான்ச்சில் இன்னும் அதெல்லாம் சிஸ்டம்ல ஏத்துக்கலன்னு சொல்றாங்க சார். எந்த பிரான்ச்சும் வரலங்க சார். அது வரல. அது வந்து ஆனா யாரோ இன்னைக்கு போட்டிருக்காங்க, யூலிப் ஏதோ கம்மி பண்ண ஒரு பிரீமியம் கட்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. எந்த அளவுக்கு இதுன்னு தெரியல எனக்கு. யூலிப் ஃபர்ஸ்ட் சார் பேக் டேட்டிங் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. டேர்ம் பிளான் அண்ட் யூலிப்க்கெல்லாம் பேக் டேட் பண்ண முடியாது. ரெண்டாவது, இந்த பேக் டேட்டிங் வந்து பாலிசி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நேச்சுரல் எல்லாம் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு சர்க்குலர் இருக்கு. இஃப் ஐ ரிமெம்பர் 2023 ஆகஸ்ட் ஒரு சர்க்குலர் வந்தது. அது மந்த்லிக்கு மாத்திரம் கிடையாது, மிச்ச அதர் மோட்ஸுக்கு பண்ணியிருக்காங்க. அதனால அது வேணா சர்க்குலராக குரூப்பில் போட்டு நிறைய பேசியாச்சு அதை பற்றி. அதனால நேச்சை பொறுத்தளவில் நீங்கள் கூடிய மாணவர்கள் பேக் டேட்டிங்கை பற்றி என்னைக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அந்த பிரகாரம் நீங்கள் பண்ணி பேக் டேட்டிங் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் பாலிசி ஸ்டேஜில் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு மந்த்லிக்கு வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. சரியா? நான் சர்க்குலரை போட்டு விடுறேன், குரூப்பில் படிச்சு பாருங்க. ஸ்ரீதர் சார். ஹாப்பி நியூ இயர் எவ்ரிவன். சொல்லுங்க சார். சார் இந்த பாலிசி வந்து இந்த ஸ்பெஷல் சைல்டுக்குலாம் அப்ளிகபிளா? ஸ்பெஷல் சைல்டுக்கு கிடையாது. அதாவது பிசிக்கலி ஹேண்டிகேப்டுங்கிறதுக்கு போட்டிருக்கு. மைனருக்கு இஎம்ஆர் அப் டு 10 போட்டிருக்கேன். அதாவது அது மாதிரி ஸ்பெஷல் சைல்டுங்கிறதுக்கு அதுக்கு மேபி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம், அதான் எக்ஸ்ட்ரா மார்டாலிட்டி ரேட் அப் டு 10 கிளாஸ் 10 வரைக்கும் கொடுக்கலான்னு போட்டிருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும். ஸ்பெஷல் சைல்டுக்கு உண்டான டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இட் வில் பி கம்ப்ளீட்டட் பை டிவிஷனல் ஆஃபீஸ், நாட் பிரான்ச். ஓகே, தேங்க்யூ. மேபி டெஃபினட்டாக எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் இருக்கும். அதுக்கு தக்கன பண்ணணும். அவ்வளோ. ஏன்னா ரீசெண்டாக ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு பண்ணேன். இப்போ அவரோட இதுக்கு ஸ்பெஷல் சைல்டு பெட் அந்த சைல்டுக்கு வந்து ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹஸ் கிவன் அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்கு. இல்லை பண்ணலாம், அதை வச்சு சர்டிஃபிகேட் வச்சு பண்ணலாம் சார், பண்ணலாம். ஓகே. அந்த எக்ஸ்ட்ரா இஎம்ஆர் கிளாஸ் 2 என்ன கிளாஸில் வரும்னு தெரியாது. அதுக்கு தக்கன ப்ரீமியம் வில் பி சார்ஜ். அவ்வளோ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எனி பிரான்ச் சார். சார் அங்குராஜ் பேசுறேன். சார் அங்குராஜ். சொல்லுங்க அங்குராஜ் சார். சார் இந்த மந்த்லி மோடுக்கு டேட் பேக் பண்ணும்போது இன்னொரு பிரீமியம் சேர்ந்து எடுக்குமான்னு ஒருத்தர் கேட்டார்லங்க சார். ஆமா ஆமா. இப்போ நான் ஒரு லாஸ்ட் மந்த் ஒரு பாலிசி எடுக்கும்போது ஆனந்தாவில் போடும்போது நார்மலா போடும்போது 3 டியூ எடுத்தது. நான் ஒரு 25 நாள் முன்னாடி டேட் பேக் பண்ணும்போது 4 டியூ கேட்டது. 4 மந்த்லி கட்டி தான் நான் பாலிசி நம்பர் ஆச்சு. ஆனந்தாவில் எடுக்கும் போதே 4 டியூ பணம் எடுத்துருச்சு. அதான். ஸோ அது ஆனந்தாவில் அது மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க போல இருக்கு. ஆமா சார், அந்த மாதிரி எடுத்துக்கோ. ஆமாங்க சார், ஆனந்தாவில் நான் மேக்ஸிமம். ஓகே, வேற யாராவது? சிவகுமார் சார். சிவகுமார் சார். அந்த ஆனந்தாவில் சார் போயிட்டு இருக்கு. அந்த 20 to 30 டேஸ்ல அட்வான்ஸ் தேங்க்யூ சார். சார் 2 நாள் முன்னமா 2 இ-நேச் கொடுத்தேன் சார். ஒன்னு வந்துட்டு 1 மந்த் டேட் பேக், அது 4 பிரீமியம் எடுத்துக்கிச்சு.
ஆ. ஒன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா 1 வீக் டேட் பேக் சார். அது 3 பிரீமியம் மட்டும் எடுத்துக்கிட்டது சார். ஏன்னா அந்த சைக்கிளிங் சார், அதாவது அவங்க 21 நாள் வந்து ஆமா சார். ப்ராசஸிங் சைக்கிளிங் வச்சிருக்காங்க. அதனால தான் 8, 15, 22, 28 டெபிட் டேட்ஸ் வருது, புரிஞ்சுக்கோங்க. அந்த ஆமா சைக்கிளிங் சார். டேட்டுக்குள்ள நீங்க வந்து வரலன்னா ஆட்டோமேட்டிக்கா மெர்ச்சன்ட் போர்ட்டல்லே அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. அதாவது ஆமா சார். டிஸ்ஆனர் ஆன கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 பிரீமியம் வாங்குறது. அப்போ ஏதாவது டிஸ்ஆனர் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் டேயோ அதுக்கு நெக்ஸ்ட் டேயோ பணத்தை கட்டிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லாட்டா அடுத்த டியூ வேணா அவங்க அடுத்தது வந்து ப்ரெசென்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அடுத்த 15 நாள். அதாவது 16 டேஸ்னு போட்டிருப்பாங்க, நீங்க பார்த்தா தெரியும். இப்போ அந்த சர்க்குலர்லயே 16 டேஸுக்கு முன்னாடி மினிமம் இருக்கணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதனால தான் அந்த ப்ராப்ளம் நீங்க சொல்ற ப்ராப்ளம். ஜஸ்ட் அதே போல ப்ரோக்ராம் இஸ் டிசைன்ட் லைக் தட். ஒன்றும் பண்ண முடியாது அது. ஆமா சார். அதே போல ஆனந்தாவுல மட்டும் அந்த 1 மந்த் இது எடுத்துக்குதுங்க சார். நம்ம இதுல எடுத்துக்கல சார். நம்ம சிஸ்டம்ல இன்னும் இது எடுத்துக்கல சார். வரல, ஆபீஸ்ல. வந்துடும், அது வரும், அது பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த Sir, சார் vote of கேட்ட thanks ஹலோ, public. Well, vote of thanks public. யாராவது சொல்லுங்க. யாராவது சொல்லுங்க நண்பர்களே. அதுக்கு முன்னாடி நாளைக்கு வந்து நீங்க எல்லாத்தையும் சொல்லுங்க. நிறைய பேர் இப்போ 69 பேர் தான் இருக்கீங்க, பரவாயில்ல. நாளைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். கிளாஸ் நான் எடுக்க போறது இல்லை. நாளைக்கு வந்து செக்ஷன் 10 இண்டியை பற்றி நல்ல டீப் அனாலிசிஸ் ஒரு 5 எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பேச போறாங்க. நீங்க வந்து கலந்துக்கோங்க. நீங்களும் ஆடியன்ஸும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. அவங்க சொல்றதுக்கு நீங்களும் உங்க வியூஸை சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு இன்டராக்டிவ் செஷன் மாதிரி இருக்கும். கொஞ்சம் டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எல்லாத்தையும் சொல்லுங்க, எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. இதே டயத்துக்குள்ள முடிச்சிருவோம், அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். 5 எக்ஸ்பர்ட்ஸ் வராங்க, இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ். அவங்க பேசுவாங்க செக்ஷன் 10 இண்டியை பத்தி. சரியா? அதுக்கு ஒரு மாடரேட்டர் இருப்பாங்க. அந்த மாடரேட்டர் வில் கண்டக்ட் த ப்ரோக்ராம். யார் மாடரேட்டர்னு எனக்கு தெரியாது, அது நாளைக்கு தெரியும். பட் இம்பார்ட்டன்ட் செக்ஷன் நாளைக்கு. எல்லாரும் வாங்க. கோட்டா தேங்க்ஸ். யார் சொல்றீங்க? முனிசாமிண்ணா, யாரும் கேட்குறீங்க? யாராவது சொல்லுங்க. சுரேசன் சார் என்ன செய்யுங்க. நாட்டுத்துறை சார். ஓகே. நாட்டுத்துறை கடைசி அவர் தான். அவரை முடிச்சுட்டு நம்ம யாராவது ஓட்டா தேங்க்ஸ் முடிச்சு. நாட்டுத்துறை என்ன கொஸ்டின் சொல்லுங்க சார். சார் இந்த இதை பத்தி தான் சொல்லலான்ட்டுங்க. இந்த டேட் பேக் பத்தி பிரான்ஸ்லயே வருதுங்க சார். டேட் பேக் பண்ணா அலௌடு கொடுக்குது. ஆனா எக்ஸ்ட்ரா அந்த மந்த் கட்டணும், அவ்வளவுதான். மற்றபடி எந்த கிளாரிஃபிகேஷன் ஒன்றும் இல்ல. நீங்க பண்ணிக்கலாம். ஆனா அடிஷனல் அந்த மந்த்துக்கு உண்டா 4 மந்த்னா 5 மந்த் அந்த பிரிமியம் கட்டினா போதும், அலௌடு இருக்குங்க சார். அது சூப்பர் சூப்பர். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். இன்னைக்கு கிளாஸ் அருமையா இருந்து ரொம்ப டீட்டெயிலா கிளியரா பீமரத்னா அந்த மணி பேக் சொன்னீங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, முடிச்சுக்கலாம் சார். யாரு சொல்லுங்க சார். குயிக்கா ஒரு நிமிஷம் பேசிட்டு முடிச்சிடலாம். நானே சொல்றீங்களா? யாரு சார்? அன்பரசன் சிங்க யாரு சார் அது? அண்ணா வணக்கம்ண்ணா. பாண்டிச்சேரி பிரான்ச் 1 ஏஜென்ட் அண்ணா. சொல்லுங்க சார். அண்ணா வணக்கம்ண்ணா. இன்னைக்கு வகுப்பு சிறப்பா இருந்ததுண்ணா, மிக்க நன்றிண்ணா. ரொம்ப தெளிவா இருந்ததுண்ணா மணி பேக் பிளான் ரெண்டுமே. அண்ணா இந்த இன்னைக்கு வகுப்பை தாண்டி ஒரு சின்ன ஒரு சந்தேகம்ண்ணா, அண்ணங்கிட்ட கேட்கணும்ண்ணா. சென்னையில இந்த எல்ஐசியோட கார்டும் பாலிசி எடுத்தா எல்ஐசியோட கார்டும் வாங்கி தரேன்னு நம்ம முகவர் நண்பர் தான் சொல்லியிருக்காரு. அந்த கிளைண்ட் கேட்டாங்க, அதை பத்தி ஒரு விளக்கம் தானா? கிரெடிட் கார்டு சமாச்சாரம் நமக்கு தெரியாது சார். அது தனி டிபார்ட்மெண்ட், தனி இது. பட் அது நீங்க எங்கிட்ட தனியா நான் அது கன்னிக்குமார் ஒருத்தர் இருக்கார், நான் அவர்கிட்ட உங்களை கனெக்ட் பண்றேன். அவரு பண்றாரு. அவர்கிட்ட நம்பர் உங்களுக்கு ஷேர் பண்றேன், பேசிக்கோங்க அவர்கிட்ட. சரியா? நன்றிண்ணா, மிக்க நன்றிண்ணா. கிரெடிட் கார்டு பண்ற தம்பியே இருக்காரு, அந்த நம்பர் ஷேர் பண்றேன், நீங்க பாத்துக்கோங்க. சரி சரி. அது அவங்க குரூப்ல போடுறது இல்லை, அவங்ககிட்ட தனியா பேசுங்க மேடத்திட்ட, அவங்க சொல்லுவாங்க. சரியா? ஓகே. யாராவது ஒரு நிமிஷம் பேசி முடிச்சிடலாமே. யார் பேசுறீங்க? விஜயா, நீங்களே பேசுறீங்க சார். நானே பேசணுமா? கிளாஸ் சூப்பரா இருந்துச்சு. இல்ல, கிளாஸ் சூப்பரா இருந்துச்சு. நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருந்தது. கொஸ்டின் ஆன்சர் கேட்கும் போது கண்டிப்பா அது எல்லாருக்குமே கிளாரிஃபை ஆயிருக்கும். அப்படியும் ஒரு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்ம குரூப்ல வந்து டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா நம்ம பேசிக்கலாம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். சூப்பர். நாளைக்கு கிளாஸ்க்கு ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்திருக்கேன் நானும், என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. கண்டிப்பா நண்பர்கள் எல்லாரும் வாங்க. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல். குட் நைட். நாளைக்கு வாங்க, முக்கியமான கிளாஸ். எல்லாரும் வாங்க, அட்டன் பண்ணுங்க. ரைட்டா? 118 பேர் வந்திருந்தாங்க உள்ளார. சூப்பர் சூப்பர், வெரி குட். ஓட்டு வெளியே போயிட்டாங்க.
என்னன்னா கடைசி கூட இருந்தா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அவங்க அவசரப்படுறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வர்றப்ப நிறைய பேருக்கு ஆன்சர் கிளாரிட்டி கிடைச்சிருது இல்லையா, அதனால அது இருக்க மாட்டேங்கிறாங்க. எனிவே நோ ப்ராப்ளம். ஓகே, தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ, பாய். தேங்க்யூ சார்.